नारद उवाच पितुः चिकीर्षितं ज्ञात्वा दमयन्तीं तदा नृपं दात्र्या मुखेन वाक्यज्ञा तं उवाच रहस्तितम्. ஸோ இப்போ நாரதரோட கதையை பார்த்துட்டு இருக்கோம். நாரதரோட தன்னோட பூர்வ விற்த்தாந்தம் பூர்வ கதையை சொல்லிட்டு இருக்கார். அப்போ அதை வியாசர் வந்து இவருக்கு ஜனமேஜனுக்கு சொல்லிட்டு இருக்காருன்னு எடுத்துக்கணும். இப்போ நாரதர் வந்து என்ன சொல்கிறார், பிதுகு சிகீஷிதம் ஞாத்வா. ஸோ தமயந்தி, இந்த ராஜாவோட பொண்ணு பேர் தமயந்தி, 2 பேரும் ஆசைப்பட்டா கடைசியில் இவருக்கு சாபம் கிடச்சிது. பர்வதர் சாபம் கொடுத்தார், வானர முகமாக ஆகுன்ட்டு. ஸோ வானர முகமாக இருந்தால் கூட இவளுக்கு வந்து அவரோட பாட்டு பிடிச்சிருக்கு, அந்த நாதத்தில் தான் லயிச்சு போயிட்டா அந்த வீணையில். அப்போது பிதுவோ சிகீஷிதம் ஞாத்வா. அப்போது இவ மந்திரியை கூப்பிட்டு ராஜா கல்யாணம் பண்ணணும் பொண்ணுக்குன்னு கேட்குறாரு. நிறைய மாப்பிள்ளை இருக்காப்பா, எந்த ராஜாவோட பிள்ளைனாலும் நான் எடுத்துக்கலாம், நீங்கள் தான் டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டா மந்திரிகள்லாம். அப்போது நாரதர் சொல்கிறாருங்க, அப்பாவுடைய அந்த விருப்பத்தை அறிந்து தமயந்தி ததான் நிருப்பம், அந்த ராஜாவை பார்த்து அப்பாவை பார்த்து தாத்ரியாமுகேன ஒரு சேடி அனுப்புகிறா. எங்கள் அப்பாட்ட போய் சொல்லு, எனக்கு வழியில் மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம், நான் ஏற்கனவே மாப்பிள்ளை பார்த்துட்டேன்னு சொல்லுன்னு சொல்லி அனுப்புகிறா. ஸோ தாத்ரியாமுகேன, தாத்ரின்னு சேடி பெண் அர்த்தம். ஸோ சேடி பெண் முகத்தை வாய் வழியாக வாக்கியஜா எப்படி சொல்லணும்னு அறிந்தவளாம், எந்த மாதிரி வாக்கியங்களெல்லாம் சொல்லணும்னு அறிந்தவள். தம் உவாச்ச ரகஸ்திதம், தனிமையிலே இருக்கும் பொழுது அந்த சேடி பெண்ணை அனுப்பிச்சு தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தாள். चिकीर्षितं ज्ञात्वा दमयन्ती तदा नृपं तात्या मुखेन वाक्यज्ञा तं उवाच रहस्तितम्. दात्री उवाच दमयन्ती महाराज पुत्री ते माम् अथा ब्रवीत् पितरं ब्रूहि दात्रेति दात्रा इति वचनान् मे सुखान्वितम्. தாத்ரி சொல்ல, மகாராஜா, ஹே மகாராஜாவே, உங்கள் பொண்ணு புத்ரீத்தே தமயந்தி, ஒன்றும் உங்களுடைய பெண் தமயந்தி மாமதா அப்ரவீத்து, என்னை பார்த்து சொன்னா. பிதரம் ப்ரூஹி தாத்ரேயி, அவளோட டேரக்ட் ஸ்பீச்சை சொல்கிறான். அவளை பார்த்து அவள் யார், அவள் பொண்ணு சொல்லியிருக்கா, எங்கள் அப்பாட்ட போய் சொல்லு, ஹே தாத்ரேயின்னு அது அட்ரஸு, ஏ செடி பெண்ணே நீ எங்கள் அப்பாட்ட போய் சொல்லு. சுகான்விதம் வச்சனாத்மே, அதாவது சுகமாக அன்விதம், சுகத்தோடு கூடி இந்த வார்த்தைகளை எங்கள் அப்பாட்ட பார்த்து நான் சொன்னபடி சொல்லு அப்படின்னு சொன்னான். दात्री उवाच दमयन्ती महाराज पुत्री ते माम् अथ अब्रवीत् पितरं ब्रूहि दात्रेयि वचनान् मे सुखान्वितम्. मया वृतः अथ मेधावी नारदः महती युतः नादमोहितया कामं न अन्यः को अपि प्रियः मम. மயா விருத்தகான்னுட்டார், நான் ஏற்கனவே வரித்தாச்சு, என் கணவனாக ஒருத்தர மனசில் நான் வரிச்சாச்சு. ஸோ மேதாவி நாரதக, அறிவுசாலியான மேதாவியான நாரதரை நான் மனசால் வருத்திட்டேன். மகதீயுதக, வீணையாகப்பட்ட மகதி என்ற வீணையோடு கூடிய அந்த நாரதரை. நாதமோகிதையா, எனக்கு நாதம், அவரோட நாதம் எனக்கு பிடிச்சிருக்கு, அவர் வீணை வாசிக்கிற எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த மோகத்தினால காமம் ந அந்யக கோபி, நான் அதனால அவருக்கு ரொம்ப எனக்கு ஆசை வந்தாச்சு அவர் மேலே. ந அந்யக கோபி பிரியம், வேற யாரும் எனக்கு பிரியம் கிடையாதுன்னுட்டான். मया वृतः अत मेधावी नारदः महती युतः नादमोहितया कामं न अन्यः को अपि प्रियः मम. कुरु मे वाञ्छितं तात विवाहं मुनिना सह न अन्यं वरिष्ये धर्मज्ञ नारदं तु पतिं विना. தாத்தா, அப்பா, குருமே வாஞ்சிதம், எனக்கு பிடிச்சது நீங்கள் பண்ணுங்கோ அப்படின்னு இவளோட டேரக்ட் ஸ்பீச்சில் வருது. அவ்வளோதான். இவள் வந்து சேடிட்டு தான் சொல்லிருக்கா, ஆனால் சேடி அப்பாட்ட சொல்லிட்டு இருக்கா. இதையே அப்படியே டேரக்ட் ஸ்பீச்சை சொல்கிறான். அப்பா, எனக்கு பிடிச்சது நீங்கள் பண்ணுங்கோ. முனிநாசக விவாகம் குரு, முனியோடு கூட எனக்கு கல்யாணத்தை பண்ணுங்கோ. நான் அந்நியம் மரிஷியே, வேறு யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். தர்மஜா, தர்மம் அறிந்தவரே. நாரதம் தூ பதிம்பினா, நாரதர் என்ற பதியை தவிர வேறு ஒரு கணவரை நான் வரிக்க மாட்டேன். ஏன்னா மனசால அவர் நினைச்சாச்சு, இன்னொருத்தரை பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க.
மக்னா அகம் நாத சிந்தௌவை நக்ரஹீனே ரசாத்மகே அச்சாரே சுக சம்பூர்ணே திமிங்கில விவர்ஜிதே. ஸோ நாத சிந்தௌ மக்னாகம், அவருடைய நாதமாகப்பட்ட கடல், அவருடைய வீணையில் வரக்கூடிய நாதம், அவருடைய பாட்டு, அவர் கந்தர்வன், நன்னாவும் பாடுவார். ஸோ அவருடைய அந்த காந்தர்வ கானத்தில் நான் அப்படியே மூழ்கி போயிட்டேன், மக்னாகம் மூழ்கிட்டேன் நான். நக்ரஹீனே ரசாத்மகே, அதாவது இப்போது நக்ரஹீனம்னா எனது இந்த கடலில் வந்து ஒரு முதல் எல்லாம் கிடையாது. நக்ரான்னு சொன்னான்னா முதலை அல்லது வெறும் மீன் கூட நக்கரம்னு சொல்லலாம். ஸோ இந்த கடலில் நாதக்கடலில் வந்து சாதாரண கடலில் முதல் இதெல்லாம் இருக்கும், ஆனால் இந்த கடலில் வந்து முதலே இருக்காது. ரசாத்மகே, ரசத்தோடு கூடிய கடல் இது. அச்சாரை, உப்பு கடல் கிடையாது, இது நாதக்கடல், இது உப்பு கிடையாது. சுகசம்பூர்ண, சுகமான கடல் இது, அப்படியே சுகமே முழுமையாக இருக்கக்கூடிய நாதக்கடல் இது. திமிங்கில விவர்ஜித்தே, இந்த கடலில் நாதமாகப்பட்ட கடலில் திமிங்கிலம் கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட கடலில் நான் மூழ்கி விட்டேன்றான். इति श्रीमद्भगवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां षष्ठस्कन्धे दमयन्ती विवाह प्रस्ताव वर्णनं नाम षड्विंशोऽध्यायः। सर्वं जगदाम्बार्पणमस्तु। अथ सप्तविंशोऽध्यायः। नारद उवाच तत्पुत्र्या वचनं श्रुत्वा राजा धात्रीमुखात् ततः भार्यां प्रोवाच कैकेयीं समीपस्तां सुलोचनाम्. நாரதர் சொல்றார், தத்புத்ரியா வச்சனம் சுத்வா, அந்த பெண்ணோட வார்த்தையை, தன்னுடைய பெண்ணோடைய வார்த்தையை கேட்ட ராஜா தாத்ரி முகாத், யார்கிட்ட கேட்டாரு, அவளுடைய சேடி பண்ணுறது கேட்டிருக்கார். அவள் முகத்தால் அவள் வாயிலிருந்து கேட்டு சமீபஸ்தாம் சுலோச்சனாம், பக்கத்தில் நின்றுருக்கா பொண்டாட்டி. இதெல்லாம் சேடி சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்திலே இருக்கிற சமீபஸ்தாம், பக்கத்தில் இருக்கக்கூடிய சுலோச்சனாம், அழகிய கண்களை உடைய பாரியாம் கைகேயும், அந்த அவனோட பொண்டாட்டி பேரும் கைகேயி. ஸோ கைகேயை பார்த்து புரோவாச்சா சொல்கிறார், தன்னுடைய மனைவியாகப்பட்ட கைகேயை பார்த்து இப்போ ராஜா பேசுகிறார். இந்த ராஜாவோட பேர் என்னன்னு சொல்லிருக்கா மேம்? சொல்லிருக்கேன், ஏதோ பேர் ரைபியரா, ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் வருது. ராஜோவாச்ச யதுக்தம் வசனம் காந்தே ராத்ரயா தத்து த்வயா ஸ்ருதம் விருதஹ அயம் நாரதஹ காமம் முனிஹி வானர வக்த்ரபாக். ஸோ காந்தே, மனைவி பார்த்து கூப்பிட்ற கைகேயே, தாத்ரியா தத்து தொயசுதம், தாத்ரி என்ன சொன்னாலோ அந்த வச்சனத்தை நீயும் கேட்டேன், தொயாசுதம் நீயும் கேட்டேன். விருத்தோ அயம் நாரதக, இந்த நாரதரை இவள் கல்யாணம் பண்ணிட்டேன்றா, மனசால நினச்சுட்டேன்றா. காமம் முனி வானர வக்திரபாக்கு, வானர மூஞ்சி அவருக்கு. ஸோ அவருடைய முகம் குரங்கு முகமாக இருக்கிற அந்த நாரதரை போய் வெள்ளம் வரித்து விட்டேன்னு என்று உன் பொண்ணு சொல்கிறாளே, அதை நீ கேட்டையேன்னு சொல்கிறார் ராஜா. ராஜோவாச்ச யதுக்தம் வசனம் காந்தே தாத்யா தத்து த்வயா ஸ்ருதம் விருத்தோ அயம் நாரதஹ காமம் முனிஹி வானர வக்த்ரபாக். கிம் ஹிதம் சிந்திதம் புத்ர்யா புத்திஹீனம் விசேஷ்டிதம் கதம் அஸ்மை மயா தேயா கன்யா ஹரிமுகாய சா. இது என்ன யோசிச்சிருக்கா உன் பொண்ணுன்னு கேட்குறார். கோவம் வருது ராஜாக்கு. புத்திரியா கிம்மிதம் சிந்திதம், என்ன நினச்சிட்டு இருக்கா உன் பொண்ணு? புத்திஹீனம், புத்தி கிடையாது அவளுக்கு. விசேஷிதம், ஒரு கேடான காரியத்தை நினச்சிட்டு இருக்காளே அவள் பாட்டுக்கு. கதம் மசோ மயாதேயா, நான் எப்படி அவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? கதம், நான் எப்படி கொடுப்பேன்? மயாதேயா, என்னால் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி எப்படி இந்த நாரதர் கொடுக்க முடியும்? கன்யா ஹரிமுகாய, ஹரின குரங்கு, ஹரிமுகாய குரங்கு முகத்தில் உள்ள நாரதருக்கு நான் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? இவள் என்ன நினச்சிட்டு இருக்கான்னு கேட்குறேன். கிமிதம் சிந்திதம் புத்ர்யா புத்திஹீனம் விசேஷ்டிதம் கதம் அஸ்மை மயா தேயா கன்யா ஹரிமுகாய சா. क्व असौ भिक्षुः कुरूपः क्व दमयन्ति मम आत्मजा विपरीतं इदं कार्यं
न विधेयं कदाचन இவர் பிட்சு ரூபக ஏற்கனவே சன்னியாசி கோலத்துலேருந்து இருக்கார். அவர் சன்னியாசி கோலம், அது தவிர முகம் வேற குரங்கு முகம். அப்போது இப்படி பிட்சு ரூபத்தில் இருக்கக்கூடியவர் கூரூபக ரூபம் நன்னாலை குவா தமயந்தி என்னுடைய பொண்ணு எவ்வளோ அழகு, அவள் எங்கே இருக்கா, குவான்னா எங்கே, அவள் எங்கே இருக்கா, மாமா ஆத்மஜா என் பொண்ணு, விபரீதமிதம் காரியம், இது கேவலமான காரியம், விபரீதமான காரியம் பண்ணிட்டு இருக்காளே, ந விதேயம் கதாச்சன, இதை நான் செய்யவே மாட்டேன் ஒருபோதும், கதாச்சன ஒருபோதும் நான் ந விதேயம் செய்ய மாட்டேன். तां ये कान्ते सुखे शान्ते निवारय हठात् सुतां युक्त्या मुनिरतां मुक्तां शास्त्रवृद्ध अनुसारया. சுகே சாந்தேன்னு கூப்பிட்றார். நல்ல முடியை உடையவளே, கேசபாஷம்லாம் நல்லா இருக்கக்கூடியவளே, தாம் ஏகாந்தே, நீ அவளை தனி மேலே கூப்பிடணும், உன் பொண்ணை கூப்பிட்டு பேசணும், நீ பேசணும். நிவாரைய ஹட்டாத் சுதம், பிடிவாதமாக உன் பொண்ணை இந்த காரியத்துலேருந்து விலக்கணும், நிவாரணம் பண்ணணும். அவள் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கப்படாது, மாட்டேன்னு சொல்லணும். அவள் அதை மாதிரி நீ பண்ணணும். முனி யுக்தியா, ஒரு யுக்தி, பொருத்தமான வார்த்தையெல்லாம் பேசி யுக்தியை கடைபிடிச்சி உன் பொண்ணை மாற்றணும். முனிரதாம் முக்தாம், முனிக்கிட்ட மோகப்பட்டுருக்கா, முக்தமாக இருக்கான்னு மோகப்பட்டு அடைஞ்சிட்டுருக்கா, ஏதோ நாதம் கேட்குறேன் பாட்டு கேட்குறேன்னு உட்காந்துருக்கா அவள். சாஸ்திர விருத்த அனுசாரையா, அதாவது சாஸ்திரமும் இதெல்லாம் ஒத்துக்காது. இந்த மாதிரி ஒரு சன்னியாசி கோலத்தில் இருக்கப்பட்டவர் அவருக்கு போய் கொடுக்கறதுக்கு சாஸ்திரம் ஒத்துக்காது. விருத்தர்கள் பெரியோர்களும் ஒத்துக்க மாட்டா. அவளுடைய வழிப்படி அதை மாதிரி அவளுக்கு அட்வைஸ் பண்ணு நீன்னு சொல்கிறார். इति भर्तृवचः श्रुत्वा जननी ताम् अथाब्रवीत् क्व ते रूपं मुनिः क्व असौ वानर आस्यः அதனஹ புனஹ. ஸோ இந்த மாதிரி தன்னுடைய கணவன் பர்த்தான கணவன் பர்த்ருவச்சகா கணவனுடைய வார்த்தைகளை கேட்டு ஜனனி அவன் அம்மா தாமதா பிரவீத் அவள்கிட்ட போய் சொல்கிறான், பொறுமையாக அவள்கிட்ட போய் அட்வைஸ் பண்ணுறான். குவாத்தே ரூபம், பொண்ணே கேளு, நீ ஒன்று என்ன அழகாக இருக்க, நீ உன்னுடைய ரூபம் எங்கே இருக்குது, முனிகி குவாஸ் அந்த முனிவரை பாரு எப்படி இருக்கார், வானர ஆசியக குரங்கு வாயாக இருக்கவருக்கு மூஞ்சி, அதனக பணமும் கிடையாது, பிஷு பிஷக்காரர். ஸோ அப்படி இருக்கும்போது அவரை போய் லவ் பண்ணுறேங்கிறியே, பொருந்துமான்னு கேட்குற அம்மா. கதம் மோகம் அவாப்தாசி பிக்ஷுகே சதுரா புனஹ லதா கோமல தேஹாத்வம் பஸ்மருக்ஷ தனுஸ்து அயம். ஸோ கதம் சதுரான்னு கூப்பிட்றா, நீ ரொம்ப சாமர்த்தியம் உடையவள், உனக்கு புத்தி உண்டு, கிளவர், நீ கிளவராக இருக்கப்பட்டவள். அப்படி இருக்கக்கூடிய நீ மோகம் அவாப்தாசி, எப்படி இப்படி மோகத்தில் போய் விழுந்துட்ட நீ, ஏதோ லவ்னு சொல்லி அவர் போய் விழுந்துட்டே நீ இந்த மாதிரி மோகத்தில். பிட்சுகே ஒரு பிட்சு ஒன்றும் இல்லாதவர், அந்த நாரதட்ட போய் நீ இப்படி போய் விழுந்தியே. லதா கோமள தேகா, ஒன்று நீ கொடி போல உடம்பு, உன் உடம்பு எப்படி இருக்குது, கோமளமான உடம்பு, கொடி போன்ற உடம்பு, லதா தேகா. தொம் பஸ்ம ரூட்ச தனுகூத்து அயம், அவரோட உடம்போ எப்படி இருக்குன்னு சொன்னால் பஸ்மத்தை பூசின்னு உட்காந்துருக்கார் சன்னியாசி. எல்லா இடத்துலையும் விபூதி பூசிண்டு ரஃப்பாக இருக்கார், பார்க்குறதுக்கே ஒரே ரஃப்பாக தெரியும். ரூட்சான ரஃப்பு, கொடிய ஹார்டாக இருக்கார். தனுஸ்து ஆயா, அவரோட உடம்பை பாரு, ஓம் உடம்பு கோமளமான உடம்பை பாரு, நீ எப்படி இதை மாதிரிலாம் விழுந்துட்டாய்ன்னு கேட்குறான். वार्ता वानरवक्त्रेण कथं युक्ता तव अनगे का प्रीतिः कुत्सिते पुंसि भविष्यति शुचिस्मिते. வானரவக்திரேன வார்த்தா, அவன்கிட்ட எப்படி நீ பேசுவை, அவன்கிட்ட டே டு டே இது வார்த்தாலாபம் பண்ணணும், பேசணும், கொள்ளலாம் எல்லாம் இருக்குது. இப்படி வானர மூஞ்சியோடு இருக்கிற அவங்கூட நீ அவங்கூட எப்படி வாழ முடியும்? கதம் யுக்தா, அது பொருந்துமா? தவ அனகே குற்றமற்றவளே, கா பிரீத்திகி, என்ன பிரீதி உனக்கு வேண்டியிருக்கு? குத்சிதே பும்சி, கேடுகட்ட மனுஷன் அவன், இப்படி சொல்கிறான்.
குத்சித புருஷன்னு கேவலமான புருஷன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன்ட்ட போய் பவிஷ்யத்தி உனக்கு எப்படி இந்த பிரீதி வருது, சுச்சிஸ்மிதே அழகிய புன்முறுவலை உடையவளே, இல்லை அம்மா அட்வைஸ் பண்ணி பார்க்குறான். वरहते राजपुत्रः अस्तु मा कुरु त्वं वृथा हठं पिता ते दुःखम् आप्नोति श्रुत्वा दात्रीमुखात् वचः. வரகாத்தே ராஜபுத்திரக அஸ்து, உனக்கு வரனாக இருக்கக்கூடியவன் ஒரு ராஜாவோட பிள்ளையா இருக்கணும், ராஜபுத்திரனா இருக்கணும். மாக்குருதம் விருதா ஹட்டம், நீ சும்மா பிடிவாதம் பிடிக்காது, ஹட்டம் பண்ணாதே, ரொம்ப சாமர்த்தியமாக எங்கிட்ட பேச்சு ஜாலத்தெல்லாம் காட்டாது, பிடிவாதம் பண்ணாது. பிதாத்தே துக்கம் ஆப்னோதி, அப்பாவுக்கு ரொம்ப துக்கமாக இருக்குமா உன்னோட பேச்சை கேட்டு அப்பா ரொம்ப வருத்தப்படுறார். சுத்வா தாத்ரி முகாத் வச்சக, நீ சேடிட்ட சொல்லி அனுப்பிச்சே வார்த்தைகளை, அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு உங்கள் அப்பா ரொம்ப துக்கப்பட்டு இருக்கார், பிடிவாதம் பண்ணாதே அப்படின்னு அம்மா அட்வைஸ் பண்ணுறான். लग्नां बुबूलवृक्षेण कोमलामालतीलतां दृष्ट्वा कस्य मनः खेदं चतुरस्य न गच्छति. கோமலாம் மாலதீலதாம், அதாவது நல்ல மல்லிகை கொடி, மல்லிகைப்பட்ட கொடியாக இருக்கக்கூடியது லதா, அந்த கொடி கோமளமாக இருக்கக்கூடியது, அது போய் புபூல விருட்சேன லக்னா, ஒரு முள்ளு மரத்தில் போய் மாட்டிட்டு கொடுத்து. புபூல விருட்சம்னு ஒரு மரம், அது முள் மரம், அது அழகான கொடி ஒரு முள்ளு மரத்தில் போய் படந்தால் என்ன ஆகிடும், அது வாடி போயிடும், அது முள் குத்தி அது இதாகிடும், லதா நல்லா இருக்காது அது. ஸோ அப்படி மாட்டின மாதிரி திருஷ்டுவா, இதை பார்த்துண்டு கஸ்ய மனக கஸ்ய சதுரஸ்ய, அதாவது அறிவுசாலி உள்ளவர்கள் கிளவராக இருக்கக்கூடிய யாருமே இதை பார்த்தா கஸ்ய மனக கேதம்னு கச்சதி, யாருடைய மனம்தான் வருத்தப்படாதுமா. இந்த மாதிரி ஒரு நல்ல அழகான இதை பெண்ணை பிடிச்சி கிளியை பிடிச்சி ஏதோ குரங்கு கையில் கொடுத்தா மாதிரின்னு சொல்லுவாள், அதுதான் சொல்கிறா அவள். இப்படி போய் கொடுத்தா யாரு தான் வருத்தப்பட மாட்டா. दासरेखाय ताम्बूली दलानि कोमलानि कः ददाति भक्षणार्थाय मूर्खः अपि धरणीतले. தாசரேகான்னு சொன்னால் ஒட்டகம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. தாசரேகா அப்படின்னு ஒட்டகம். ஸோ தாம்பூலி தலானி, தாம்பூலம்னா வெத்தலை இல்லையா தாம்பூலம். ஸோ அதோட வெற்றிலையில் கோமலானி, அதாவது இந்த ஒட்டகம் என்ன பண்ணுமா, அந்த ரஃபாக முள்ளு செடியெல்லாம் தின்னும், அது ரத்தம் வர வர அதை தான் திங்கும், அது இந்த ஒட்டகத்தோட வழக்கம் அப்படி தான் இருக்குமா அது. ஸோ அதுக்கு போய் யாராவது தாம்பூலை அப்படி சாஃப்டாக இருக்கக்கூடிய தாம்பூல வெற்றிலை இலைகளை யாராவது கொடுப்பாளா? ஏன்னா ஒட்டகம் அதெல்லாம் சாப்பிடாது, அது நல்ல முள்ளாக இருக்கிற மரத்தெல்லாம் கடிச்சு சாப்பிட்டுன்னு உட்காந்துருக்கும். அதுக்கு போய் யாராவது பட்சணார்த்தாய ததாத்தி, அதுக்கு போய் ஒட்டகத்துக்கு போய் இந்த மாதிரி வெற்றிலை யாராவது கொடுப்பாளா? மூர்க்ககா அப்படி மூர்க்கனாகவே இருக்கட்டும், அவன் கூட இந்த காரியத்தை பண்ண மாட்டான், ஏன்னா அவனுக்கு தெரியும் ஒட்டகம் இந்த வெத்தலை எல்லாம் சாப்பிடாதுன்னு. ஸோ அதனால மூர்க்ககா அப்படி தரணி தலே, பூமியில் அந்த மாதிரி மூர்க்கன் கூட கொடுக்க மாட்டான். ப்ராபபிளி ஒட்டகம் எல்லாம் பாலைவனத்தில் இருக்கிறதுனால அங்கே இந்த மாதிரி முள்ளு மடங்கால தான் வேறு, அதுக்கு வேற என்ன திங்கிறது கிடைக்கும் அதுக்கு, அதனால அந்த மாதிரி திங்கிறதோன்னு நினைக்கிறேன். பாலைவனத்தில் தானே இப்போ ஒட்டகம் இருக்கும். ஸோ அங்கே வந்து இந்த முள்ளு செடியில தானே வளருவாங்க, அங்கே என்னத்தை வளரும், அப்போ அதுதான் சாப்பிட்டு பழக்கம் அதுக்கு. அதுதான். नारदस्य समीपतः विवाहे वर्तमाने तु कस्य चेतः न दह्यति. நாரதஸ்ய சமீபத்தக கரசம்லக்னாம், நீ நாரதர் பக்கத்தில் நின்று அவர் கையை பிடிச்சிட்டு அதை பார்த்தாலே என்ன வரும், எங்களுக்கு கண்ணில் ரத்தம் கொட்டுங்கிறான். ஸோ துவாம் வீழ்ச்சியா அப்படி நாரதரோட கையை பிடிச்சி நீ நிற்கும்போது அவருக்கு சமீபத்தில்
விவாகே வர்த்தமானித்து அப்படி கல்யாணம் நடக்கிறோச்சே கசிய சேத்தோன தக்கியதி மனமெல்லாம் எரியும், அப்படியே எரிச்சலாக வரும், எங்களுக்கு பார்க்கறதுக்கே பிடிக்காது அந்த கல்யாணம் எப்படி நடக்கும்னு கேட்குறான். मुखेन समं वार्ता न रुचिं जनयति अतः अमृतेः तु कथं कालः क्षपितव्यः त्वया अमुना. ஸோ கூமுகேன கெட்ட முகம், அது என்னது வான்ற முகம். ஸோ அவன் கூட சமம் வார்த்தா, அவன் கூட சமமாக பேசலை. இப்போ அது வார்த்தான வர்த்தமானம்னு சொன்னது லிவிங் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த வானரத்தோடு குடியிருக்கிறது. நான் ருச்சிம் ஜனயத்தி, அதில் என்ன ருச்சி இருக்குது? ஒரு வானரத்தோடு சேர்ந்து வானர முகத்தோடு உள்ளவனோடு கூட குடுத்தனம் பண்ணுறது என்ன ருச்சி இருக்குது அதில்? நான் ஜனயத்தி, ருச்சியே வராது அதில். ஆமிருத்தேகே சாகிறது வரையும் அர்த்தம். ஆமிருத்தேகே மரணம் வரையிலும். கதம் காலக சபித்தவியக, ஸோ தொயா அமுனா எப்படி காலத்தை கழிக்கணும், சபித்தம்னு கழிக்கணும். ஸோ கடைசி சாகிறது வரைக்கும் எப்படி தான் உன்னால் இவன் கூட காலத்தை கழிக்க முடியுமா? அமுனா, அமுனானா இவனோட உன்னால் காலத்தை எப்படி நீ கழிக்க போறாய்ன்னு கேட்குறான். नारद उवाच इति मातुः वचः श्रुत्वा दमयन्ती वृष आतुरा मातरं प्राह तन्वङ्गी मयि सा कृतनिश्चया. நாரதர் இப்போ சொல்லிட்டு இருக்கார் வியாசர்ட்ட. இதே மாத்துரு வச்சகா இப்படி அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்டா. தமயந்தி பிருஷ ஆத்துரா ரொம்ப பீடிக்கப்பட்டா, மனசால் ரொம்ப வருத்தப்பட்டா, அம்மா இப்படிலாம் பேசுகிறாளேன்ட்டு வருத்தப்பட்டா. மாத்தரம் பிராக அம்மா பார்த்து பேசுகிறா. தன்வங்கி மெல்லிய இடையுடைய அந்த பெண்ணு மயீசா கிருத நிச்சயம், எங்கிட்ட நிச்சயமாக கல்யாணம் பண்ணியே தீருவேன்னு நிச்சயம் பண்ணிட்டான். அதனால அவள் அம்மாவை பார்த்து அந்த பெண் பேசினாள். किं मुखेन च रूपेण मूर्खस्य च धनेन किं राज्येन अविदग्धस्य रसमार्ग अभिदः अस्य च. ஸோ கிம் முகேனச்ச ரூபேன, முகம் என்ன இருக்குமா அம்மாட்ட கேட்குறா. அம்மா மூஞ்சியை பார்த்தெல்லாம் லவ் வராதுன்ட்டு. அப்போ கிம் முகேன மூஞ்சி பார்த்து எப்படி வரும், ரூபத்தை எப்படி இருந்தால் என்ன வேணும் கேட்குறா. அம்மாட்ட பார்த்து பொண்ணு கேட்குறா. மூர்க்கசியச்ச தனேன, மூர்க்கனாக இருக்கட்டும், தனம் வச்சுட்டு என்ன பிரயோஜனம்? கிம் ராஜ்யேன, ராஜாவோட பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கொன்றிய ராஜ்யத்தை வச்சு நான் என்ன செய்யணும்? விதக்தசிய, நிபுணத்துவம் இல்லை அவன்கிட்ட. அதாவது இப்போது நாரதர் நிபுணராக இருக்குது இதில், பாட்டு பாடியே மயக்கிவிட்டார். ஸோ அவருடைய பாட்டு, அவருடைய வீடை மீட்டுறது, அந்த ஒரு நிபுணத்துவம் அவர்கிட்ட இருக்குது. ஸோ ஒரு ராஜா கிட்ட அது இல்லை, மூர்க்கனாக இருக்கான இதாக இருக்கான்னு அப்படி பற்றி கவலையே கிடையாது. எனக்கு அதெல்லாம் பற்றி கவலை இல்லை. ஒரு நிபுணத்துவம் இருக்கணும், அந்த நிபுணன் நாரதர்கிட்ட தான் இருக்குது. ஸோ விதக்தசியா, விதக்தன நல்ல வறுத்த கடலைன்னு அர்த்தம். வறுத்த கடலைன்னு என்னது? நல்லா படித்து ஒரு நிபுணத்துவம் அடைந்தவன் அர்த்தம். ஸோ அவிதக்தசியா, ஒரு ராஜாவோட பிள்ளையாக இருந்தால் அவனுக்கு ஓரளவு தெரிலன்னு சொன்னால் அதை வச்சுன்னு என்ன பண்ணுறது? ஸோ உத்தரையோட பிரதர் இருந்தானே கல்யாணத்துக்கு இது சண்டைக்கு போகிறோச்சே, நான் எப்படி சண்டைக்கு போவேன், அப்புறம் தான் அர்ஜுனன் சொல்கிறான் இல்லையா நீ ஓட்டுன்னு, அது மாதிரி உத்தரன் மாதிரி ஒரு மாப்பிள்ளையை வச்சு நான் என்ன செய்யணும் கேட்குறான் இவன். ஸோ ரசமார்க்க அவிதக, ரசமே தெரியாது, எப்படி ஒரு ஞானமே கிடையாது, அப்படியே அந்த ரசமாக குடும்பம் நடத்த தெரியாதவனோடு நான் எப்படி குடுத்தனம் பண்ணுவேம்மா நீ கேட்குறான். हरिण्यो अपि वने धन्या यानादेन विमोहिताः मातः प्राणान् प्रयच्छन्ति दिङ्मूर्खान् मानुषान् भुवि. वने वनத்தில் தன்யாகா ஹரிண்யகா அப்படி, ஹரிணின்னு சொன்னால் பெண்மான்னு அர்த்தம். ஸோ ஹரிண்யகா பெண்மான்கள் எல்லாம் அப்படியே ஆசையாக மியூசிக் லவர்ஸ். அதெல்லாம் மான்களே மியூசிக்கை விரும்புறது. யாரோட மியூசிக்கை? புல்லுவன் பாட்டுன்னு சொல்லுவாள். வேடன் வந்து மானை பிடிக்கிறதுக்கு
இந்த காது இந்திரியம் மோசமான யாருக்குன்னு பார்த்தோன்னா அந்த பெண் மான்களுக்கு தான். இந்த மான்கள் மாட்டிக்கும். அவன் வந்து நல்லா கொட்டாங்கச்சி வச்சு நல்ல மியூசிக் போடுவான். அதை கேட்டு கேட்டு விமோகித்தக நாதேன விமோகித்தக அந்த பாட்டினால் மயக்கம் அடிச்சு அப்படி நிற்கும். மாத்தக அம்மா பிராணான் பிரயச்சந்தி பிராணனை விடுறதுக்கு ரெடி ஆகிடுது அந்த பாட்டுக்கு வேண்டி. ஏன்னா அவன் வேடம் பிடிச்சின்னு போயிடுவான் அடிச்சு. ஸோ அப்படி பிராணனை விடுறதுக்கு அந்த மான்களே தயாராக இருக்கேம்மா. தின் மூர்க்கான் மானுஷான் மூர்க்கர்கள் மனிதனாக பிறந்து என்ன பிரயோஜனம், நாதத்துக்கு மயங்காதவன் ஒரு மனிதனே இல்லைன்னு விட்டாங்க. திங் அவளுக்கு ஒரு சி அப்படின்றாவோ. नारदः वेत्ति यां विद्यां मातः सप्तस्वरात्मिकां तृतीयः कः अपि नो वेद विशात् अन्यः पुमान् किल. शिवात् अन्यः पुमान् किल. நாரதக வேத்தி யாம் வித்யாம். அம்மா நாரதருக்கு என்ன ஒரு வித்தியை கலை அவர்கிட்ட இருக்கோ அம்மா மாதக அம்மா சப்தஸ்வராத்மிகம் 7 ஸ்வரங்களை வச்சுன்னு என்னம்மா பாடுறார். 7 ஸ்வரத்தை தான் ஆதாரம். அதை வச்சுட்டு எவ்வளவு பாட்டுகளை இசைக்கிறார் பாடுறார். அப்படி சப்தஸ்வரத்தில் அவர் வித்யா அந்த வித்தியை அவர் அறிந்தவர் கரை கண்டவர். திருத்தியக கோபின வேத. ஸோ சிவா தன்யக இதுக்கு அடுத்தது யாருக்கு தெரியும்னு பார்த்தா சிவனுக்கு தெரியும்ட்டான். ஸோ சிவன் 2வது அவரையும் விட்டுட்டா 3வது யாருமே கிடையாது. ஸோ சிவாத் அந்யக திருத்தீயக 3வதாக கோபீன வேத புமான் கில எந்த மனிதனுக்கும் அந்த வித்தியை அறிய மாட்டான். ஓ சிவன் வந்து கலைகளில் வல்லவர்ல 24 கலை 64 கலைகளை அவரே தானே படைச்சிருக்கார். அப்போ அவருக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? मूर्खेण सह संवासः मरणं तक्षणे क्षणे रूपवान् धनवान् त्याज्यः गुणहीनः नरः सदा. ஸோ மூர்க்கன் கூட வசிக்கிறத விட இது தேவையில்லை. அதை விட மரணமே தேவையில்லைட்டான். ஒரு மூர்க்கனோட கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கூட வசிக்கிறது வந்து மரணம் தட்சணே சனே ஒவ்வொரு நிமிஷமே க்ஷணமே சாவு தான். அது ஒரு மூர்க்கனை கல்யாணம் பண்ணிட்டான்னு என்றைக்கு அவன் முட்டாள்தனம் பண்ணிட்டுமா அதை பார்த்துட்டே குடியிருக்கணும். அதை விட ஒவ்வொரு க்ஷணமும் சாகிறது. அது ரூபவான் தனவான் தியாஜ்யக அழகாக இருக்காங்கிற இருக்கிறதுனால அவன் மூர்க்கனை ஒத்துக்க முடியாது. அதே மாதிரி தனவான் பணம் இருக்குங்கிறதுனால ஒரு மூர்க்கனை ஒத்துக்க முடியாது. தியாஜ்யக அவளால் விட்டுடணும். குணஹீனக குணமே இல்லாதவன் நரக சதா. ஸோ இந்த மாதிரி மூர்க்கனுக்கு ஒரு குணமும் இருக்காது. அவன் கூட வாழறதே மரணத்துக்கு சமம்னு விட்டான் அம்மாட்ட. मूर्खेण सह संवासः मरणं तक्षणे क्षणे रूपवान् धनवान् त्याज्यः गुणहीनः नरः सदा. गुणहीनः दिङ्मैत्री मूर्खभूपाले वृथा गर्भसमन्विते गुणज्ञे भिक्षुके श्रेष्ठा वचनात् सुखदायिनी. மூர்க்க பூபாலே மைத்ரி அதாவது ஒரு மூர்க்கனான ராஜா. பூபாலன்னு ராஜா. ஸோ மூர்க்கனானப்பட்ட ராஜாவோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதே திங்கு. அதுவே ஒரு சீச்சி கேவலம். விருத்தா கர்வ சமன்விதை அவனுக்கு கர்வம் மட்டும் இருக்கும். ஏன்னா அவன் மூர்க்கன் ராஜாங்கிற கர்வம் மட்டும் அவனுக்கு இருக்கும். விருத்தா வேஸ்டாக கர்வத்தோடு கூடியவன். குணக்ஞே பிட்சுகே குணம் நிறைந்த பிட்சு யார் நாரதர். ஸோ ஒரு பிச்சைக்காரர் ரூபத்தில் இருக்கார் அவர். குணம் ஆனால் குணம் நிறைய இருக்குது. குணக்ஞே குணம் அறிந்தவர். பிட்சுகனாக இருந்தாலும் சிரேஷ்டா அவர் சிரேஷ்டமானவர். சுகதாயினி வச்சனாத்து அவர்கிட்ட பேசுகிறதே ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா அவர் மூர்க்கர் கிடையாது ஞானமுடையவர். அதனால அவர்கிட்ட பேசுகிறதே சுகதாயினி வச்சனாத்து அவர் சுகத்தை கொடுக்கக்கூடிய வச்சனத்திலிருந்தே அவர் சிரேஷ்டர். स्वरज्ञः ग्रामवित् कामं मूर्छना ज्ञानभेदभाक् दुर्लभः पुरुषश्च अष्टरसज्ञः दुर्बलः अपि वै. ஸோ ஸ்வரஜ்ஞக ஸ்வரம் எல்லாம் தெரியும். பாட்டில் ஸ்வரம்
கதி கமகம் இப்படியெல்லாம் உண்டு இல்லையா, கிராமம் கிராமம் இதெல்லாம் வந்து மியூசிக்கல் லாங்குவேஜ் அதெல்லாம். ஸோ அந்த இதெல்லாம் தெரியும் அவருக்கு. காமம் ஸ்வரஜக எல்லா ஸ்வரங்களும் 7 சப்த ஸ்வரங்களில் அவர் மன்னர், அவர் பண்டிதர். ஸோ கிராமம் எல்லாம் அதில் தெரியும் அவருக்கு, கதி கிராமம்ல. ஸோ மூர்ச்சனா ஞானபேத பாக்கு அதை மீட்டுறது, என்னென்ன எதை மீட்டினா எந்த இசை வரும் அப்படிங்கிற மூர்ச்சங்கிறது மீட்டல்ங்கிற அர்த்தம். வீணையை மீட்டும் போது என்னென்ன நாதம் வருங்கிறது அந்த வித்தியாசமெல்லாம் அவருக்கு நன்னாவே தெரியும், அவர் பண்டிதர். ஸோ புருஷ அஷ்டரசஜக 8 விதமான ரசங்கள். ஸோ மியூசிக்கில் உள்ளது போல் இருக்குது இதெல்லாம். 8 விதமான ரசங்களை அறிந்தவர் அப்படிப்பட்ட புருஷன். துர்பலோ அப்பி அவர் துர்பலமாக இருக்கட்டுமே, ஏதோ குரங்குஞ்சிக்காரர் இருந்துட்டு போட்டோம், அவர் துர்பலமாக இருந்தால் கூட துர்லபக அந்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறது துர்லபம், அது கிடைக்கவே கிடைக்காது அப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறார். यथा नयति कैलासं गंगा च एव सरस्वती तथा नयति कैलासं स्वरज्ञान विशारदः. गंगा चैव सरस्वती, இந்த புண்ணிய தீர்த்தங்கள்லாம் கங்கையில் குளித்தாலும் சரி, சரஸ்வதி நதியில் குளித்தாலும் சரி, யதா நைது கைலாசம், அது நம்மளை கைலாசத்துக்கு அழிச்சிட்டு போயிடும், சிவபதவி கிடைக்கும், இந்த மாதிரி புண்ணியத்தை கிடைக்கும். அது கங்கையில் குளித்தாலோ சரஸ்வதியில் குளித்தாலோ கைலாசம் நயதி, அது கைலாசத்தை நம்மளுக்கு கொடுக்கும். அதே மாதிரி ஸ்வரஜான விசாரதக ஸ்வரத்தோட ஞானமெல்லாம் அறிந்த இந்த நாரதர் பண்டிதர் அவர் ததா கைலாசம் நயதி, அவரும் என்ன கைலாசத்துக்கே கூட்டிட்டு போவார், அவ்வளோ சாமர்த்தியம் அவருக்கு உண்டு. यथा नयति कैलासं गंगा च एव सरस्वती तथा नयति कैलासं स्वरज्ञान विशारदः. स्वरमानं तु यो वेद स देवः मानुषः अपि सन् सप्तभेदं न यो वेद स पशुः सुरराट् अपि. ஸோ ஸ்வரமானம் அதாவது 7 ஸ்வரங்களோட அளவு எப்படி மீட்டணும் எல்லாம் தெரிஞ்சவர்கள். யோ வேத யார் அறிகிறார்களோ அவர் மனிதனாக இருந்தாலும் சதேவக, மனிதனாக பிறவி மனிதனாக இருந்தால் கூட அவரை தேவரோட கூட்டத்தில் தான் சேர்க்கணும். ஏன்னா மியூசிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸு. அந்த ஞானம் இருந்தால் போரும், அவர் தேவன்தான். சப்தபேதம் ந யோ வேத, இந்த 7 ஸ்வரங்களை யார் அறியலையோ ச பசுகு அவர் வந்து ஒரு மிருகத்தோட சமம்தான். அவன் இந்திரனாவே இருக்கட்டுமே, சுரராட் தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரனா இருக்கட்டுமே, அவனுக்கு இந்த பாட்டோட ஞானம் இல்லாட்டனா அவன் ஒரு மிருகத்தோடு சேர்த்தி. மூர்ச்சனான்னு படிக்க, மூர்ச்சனா தான. ஓகே, மூர்ச்சனாதான மார்க்கம் தூ ஸ்ருத்வா மோதம் ந யாதியஹ ச பசுஹோ சர்வதா ஞேயஹ ஹரிநாஹ பசவஹ நஹி. மூர்ச்சனாங்கிறது மீட்டுறது, தானம் எல்லாம் இதெல்லாம் தானம் எல்லாம் இந்த மியூசிக்கோட சம்மந்தப்பட்டது. வீணை மீட்டுறதோட தானம் என்ன தானம் எல்லாம் சொல்லுவாவா. ஸோ இதெல்லாம் அறியணும். ஸோ அந்த வீணையை மீட்டுறது மட்டும் விளையாட்டு இல்லை, அதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அதோட வித்தைகள்லாம் அறிஞ்சவர். அந்த மார்க்கம் தூ ஸ்ருத்வா அந்த மாதிரி மீட்டரை வச்சு அந்த நாதத்தை கேட்டு மோதம்ன யாத்தியக அதை பார்த்து சந்தோஷப்படணும், ஆனந்தம் ஏற்படணும். அந்த மியூசிக்கை கேட்டாலே ஆனந்தப்படுற மனசு அப்படியே குதூலிக்கணும். ஸோ எவனுக்கு அந்த ஆனந்தம் வரலையோ, மோதம் ந யாத்தி, அவனுக்கு சந்தோஷம் வரலையோ அவன்தான் மிருகம். சா பசுகு ரசிகன் இல்லை, அவனுக்கு ரசிக்க தரல, அவன்தான் மிருகம். சர்வதாங்கேக அப்படி தான் புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஆனால் ஹரிணாகா பசு இந்த மான்கள் எல்லாம் அந்த கூட்டத்திலே கிடையாது. ஏன்னா அந்த மியூசிக்கை பார்த்து அப்படியே நிற்கிறது, ஆனந்தமாக நிற்கிறது. ஸோ ஹரிணகா பசவ நகி, அதுகளெல்லாம் பசு கூட்டத்தில் மிருக கூட்டத்தில் சேர்க்கவே கூடாதுன்னு. वरं विषधरः सर्पः श्रुत्वा नादं मनोहरम् अश्रोत्रो अपि मुदं याति दिक्सर्काणांश्च मानवान्.
விஷமுடைய பாம்பே நல்லதுன்னுட்டான். விஷமுடைய பாம்பு கூட தேவையான அது மகுடியை கேட்டு ஆடுறது. அது ஸோ அது இன்ட்ரெஸ்டாக ஆடுறது மகுடி நாதத்தை கேட்டு. ஸோ சுத்வா நாதம் மனோகரம், மகுடி ஊதினா பாம்பு கூட ஆடுறது, அதுக்கு காது கூட இல்லை, காதே இல்லை. அஸ்ரோத்ரகா அப்பி, காதே இல்லை கேட்குறதுக்கு. ஆனால் கூட அந்த மகுடி நாதத்தில் அது இன்ட்ரெஸ்ட்டாக அப்படி பார்த்து கண்ணே காது, அதுக்கு அது ஒரு கண்ணே காதுன்றான். ஸோ அப்படி அது ஆடும். முதம் யாத்தி, அதான் சந்தோஷமாக இருக்காது. திக்கு ச கர்ணாம்சமான, காதிருந்து ரசிக்க தெரியாத மனுஷர்களுக்கு ஒரு சீசின்றான். மொத்தத்தில் பாட்டுக்கு வேண்டிய நாரதர் கல்யாணம் பண்ணுறேன்றான். वरं विषधरः सर्पः श्रुत्वा नादं मनोहरम् अश्रोत्रः अपि मुखं याति दिक्सकर्णांश्चमानवान्. राधे कृष्ण वाणिधरपि सोलो. बालः अपि सुस्वरं गेयं श्रुत्वा मुदितमानसः जायते किन्तु ते वृद्धा न जानन्ति दिगस्तुतान्. சுஸ்வரம் கேயம் சுத்வான், அழகான பாட்டு, ஸ்வரத்தோட அழகாக சுஸ்வரமாக பாடுறான். அதை கேட்டுட்டு கேயம் சுத்வா, அந்த பாட்டை கேட்டு பாலோபி, ஒரு சாதாரண குழந்தை கூட முதித மானசக சந்தோஷப்படும், மனசில் சந்தோஷம் ஏற்படும், ஜாயத்தை ஏற்படும். ஒரு குழந்தை கூட பாட்டை கேட்டு தூங்குறதா இல்லையா, தூங்க வைக்கிறது பாட்டு தானே பாடுறா. ஸோ அப்படி குழந்தை கூட அப்படி பாலன் கூட அப்படி ஆனந்தமாக இருக்கானே. கிந்து தே விருத்தாக நான் ஜானந்தி திகஸ்து தான், எந்த வயசான வாழ்க்கை இது புரியலையோ, அப்பாவை இன்டெரக்டாக சொல்கிறான், அப்பாவுக்கு புரியலையே எதுன்றாவோ. ஸோ விருத்தனுக்கு புரியலைன்னு சொன்னால் திகஸ்து தான், அவளுக்கு ஒரு சி அப்படின்றான். बालो अपि सुस्वरं गेयं श्रुत्वा मुदितमानसः जायते किन्तु ते वृद्धा न जानन्ति दिगस्तुतान्. पिता मे किं न जानाति नारदस्य गुणान् बहून् द्वितीयः सामगः नास्ति त्रिषु लोकेषु तत्समः. பிதா கிம் ந ஜானாதி, அப்பாவுக்கு தெரியாதா நாரதசிய குணான் பகு, நாரதனுக்கு எப்போ ஏற்பட குணங்கள் இருக்குது, எவ்வளோ நிறைய குணங்கள் இருக்குங்கிறது அப்பாவுக்கு தெரியாதா என்ன. ஸோ த்விதீக சாமக, சாமகானம் மன்றத்தில் அப்படி சிறந்தவர் நாரதர். இன்னொரு சாமகானம் மன்றத்தில் இவருக்கு ஈக்குவலாக நாஸ்தி, யாரும் கிடையாது. திரிஷு லோகேஷு, 3 லோகத்தில் தேடி பார்த்தா கூட நாரதரை மாதிரி சாமகானம் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் கிடையாது. पिता मे किं न जानाति नारदस्य गुणान् बहून् द्वितीयः सामगः नास्ति त्रिषु लोकेषु तत्समः. तस्मात् असौ मया नूनं वृतः पूर्वं समागमात् पश्चात् शापवशात् जातः वानरास्यः गुण आकरः. असौ ஆகவே தஸ்மாத், ஆகவே அசௌ மயா நூனம் விருத்தக, நான் நிச்சயமாக அவரை ஏற்றுண்டாச்சு, அவரை தான் கல்யாணம் பண்ணாச்சு, இன்டேரக்டாக மனசால் நான் வரிச்சாச்சு அவரை. பூர்வம் சமாகமாத்து, முன்னாடி, அதாவது முன்னாடி அவருக்கு குரங்கு மூஞ்சிலாம் இல்லை. ஸோ அப்போவே நான் வந்து முதல்ல பார்க்கும்போதே எனக்கு அவரை பிடிச்சி போச்சு, அவருடைய பாட்டை கேட்டு பிடிச்சாச்சு. ஸோ பஷாத், அப்புறம்தான் ஏதோ சாபத்தினால பாவம் அவருக்கு வானர மூஞ்சி ஆயிடுது, வானர ஆசியக ஜாத்தக. ஸோ வானர மூஞ்சி பின்னாடி ஒரு சாபத்தினால் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. குண ஆக்கரக, குணத்தோடு ஒரு சுரங்கம், ஆக்கரம்னா சுரங்கம், குணச்சுரங்கம். அவர் மேலே நான் ஆசைப்படல, என்ன கஷ்டம்னு கேட்குறான். तस्मात् असौ मया नूनं वृतः पूर्वं समागमात् पश्चात् शापवशात् जातः वानर आस्यः गुण आकरः. किन्नरा न प्रियाः कस्य भवन्ति तुरग आननाः गान विद्या समायुक्ताः किं मुखेन वरेणः. துரக ஆனனாகா, துரகன குதிரை மூஞ்சி யாருக்கு, கிண்ணறர்களுக்கு. ஸோ கிண்ணறர்கள்ங்கிறவர் வந்து கிம் நரகான்னு கேட்பா, ஏன் மனுஷனா அப்படி கேட்பா, ஏன்னா உடம்பெல்லாம் மனுஷன் மாதிரி இருக்கும், அப்புறம் மூஞ்சி மட்டும் குதிரை மூஞ்சி இருக்கும். அதனால் அவர்களுக்கு கிம் நரக அப்படி கேட்கும்போது கிண்ணறர்கள். கிம் புருஷகான்னு கேட்டால் கிம் புருஷர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ கிம் புருஷர்கள்லாம் அது ஒரு அப்படிப்பட்ட ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கா, அவளுடைய மூஞ்சி வந்து குரங்கு மூஞ்சியாக இருக்கும், கிம் புருஷர்கள். ஸோ இது கிம் நரகாங்கிறது கிண்ணறர்கள் அப்படி ஆயிடுது. ஸோ அந்த குதிரை முகத்தை உடைய கிண்ணறர்களை பிடிக்காதவாளாக இருக்காளா என்ன, அப்படி ஒரு நிறைய பேர் இருக்காளே, கிண்ணறர்கள் நிறைய பேர் இருக்காளே. ஸோ கிம் ந பிரியகா கசியபா வந்து யாருக்கு தான் பிடிக்காது, கிண்ணறர்களை எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ கான வித்யா சமாயுக்தாகா, ஸோ அவர்களுக்கும் நல்ல பாட்டெல்லாம் தெரியும், வித்தியை நல்லா தெரியும், அறிவிசாலிகள், அதோடு கூடியவர்கள்.
கிம் முகேன வரேனக, மூஞ்சி வரனோட மூஞ்சியில் என்ன விசேஷம் இருக்குது? கிண்ணறர்களோட பொண்டாட்டிலாம் இல்லையா? அவளெலாம் கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமா இல்லையான்னு கேட்குறான். ராதே கிருஷ்ணா மேம். பிதரம் ப்ரூஹி மே மாதः व्रतः अयं मुनिसत्तमः तस्मात् त्वम् आग्रहं त्यक्त्वा देहि तस्मै च मां मुदा. மாதக, அம்மா, பிதரம் ரூஹி மே பிதரம் ரூஹி, எங்கள் அப்பாட்ட போய் சொல்லு நீ. விருத்தோயம் முனிசத்தமக, நான் கல்யாணம் பண்ணாச்சு, இன்டைரக்டாக மனசால் கல்யாணம் பண்ணாச்சு, முனிசத்தமக சிறந்த முனிவரான நாரதர. தஸ்மாத் ஆகவே துவம் ஆக்ரகம் தெக்துவா, பிடிவாதம் பண்ணாதேகோ அப்படின்னு சொல்லு, அப்பாட்ட போய் சொல்லு. பிடிவாதம் பண்ணி வேற ஆளுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க நினைக்காதேகோ. தேகி தஸ்மை ச மாமுதா, சந்தோஷமா தஸ்மை அந்த நாரதருக்கு மாந்தேகி என்னை கொடுத்து விடுங்கள் சொல்லி அனுப்புகிறா அம்மாட்ட. பிதரம் ப்ரூஹி மே மாதः व्रतः अयं मुनिसत्तमः तस्मात् आग्रहं त्यक्त्वा देहि तस्मै च मां मुदा. नारद उवाच इति पुत्रयावतः श्रुत्वा राज्ञे न्यवेदयत् आग्रहं सुन्दरी ज्ञात्वा सुताया नारदे मुनौ. நாரதர் சொல்கிறார் இப்போ வியாசரை பார்த்து, இப்படி பொண்ணுடைய வார்த்தை புத்திரியாக வச்சக, பொண்ணோடைய வார்த்தையை கேட்டு ராஜ்ஞே நிவேதயத்தை ராஜாட்ட போய் சொல்கிறான். மனைவி வந்து என்ன பண்ணுறது, சஞ்சய்கிட்ட போய் சொல்கிறான். அவன் ஆக்ரகம் சுந்தரி ஞாத்வா, அந்த சுந்தரியா, அந்த யார் சுந்தரியாங்கிறது இங்கே கைகேயை சொல்கிறது அவன் அம்மாவை. அம்மா வந்து இவளுடைய பொண்ணோட ஆக்ரகம் பிடிவாதத்தை தெரிஞ்சுன்னுட்டான். ஞாத்வா தெரிஞ்சுட்டு சுதாயாகா, பெண்ணுடைய அந்த ஆக்ரகம் பிடிவாதத்தை பார்த்தால் நாரதே முனவ், நாரதராகப்பட்ட முனிவர் இடத்துல அவளுடைய இந்த கல்யாணம் பண்ணிப்பேங்கிறது அந்த ஒரு பிடிவாதத்தை பார்த்து அப்பாட்ட போய் அவள் சொன்னாள். विवाहं कुरु राजेन्द्र दमयन्त्याः शुभे दिने मुनिना स च सर्वज्ञः वृतः असौ मनसा अनया. ராஜேந்திர கணவரே கல்யாணம் பண்ணி கொடுங்கோன்ட்டா. தமயந்தியுடைய விவாகம் குரு, கல்யாணம் பண்ணி கொடுங்கோ. சுபே தின, சோபனமான தினத்தை ஆராய்ஞ்சு பார்த்து முனினாச்சாச சர்வஜக, அவரும் முனிவரோ சர்வஜர், எல்லாம் அறிந்தவர் அவர். ஸோ விஷயம் தெரிஞ்சவர் தான், நிபுணர் தான். விருத்தக அசௌ மனசா அனையான இந்த பெண்ணால் அவரை ஏற்கனவே வரிக்கப்பட்டு விட்டாள். அதனால வேற வழி கிடையாது, நல்ல நாளில் அவளுக்கு கல்யாணம் பண்ணி விட்டுடுங்கோன்னு சொல்கிறா பொண்டாட்டி. விவாஹம் குரு ராஜேந்திர தமயந்த்யாஹ வேதினே முனினா சச்ச சர்வஜ்ஞஹ விருத்தஹ அசௌ மனசா அனயா. नारद उवाच इति संजोतितः राज्ञा सञ्जयः पृथिवीपतिः चकार विधिवत् सर्वं विधिं वैवाहिकं ततः. ஸோ நாரதர் சொல்லிட்டு இருக்கார் கதையை. இதே சஞ்சோதித்தகா, இவ்வாறு தூண்டப்பட்டு ராஜ்ஞா, அது பெண்டாட்டி, ராஜ்ஞியால் தூண்டப்பட்ட அந்த ராஜா சஞ்சயனாகப்பட்டவர். பிருத்திவிபதிகி, பூமிக்கெல்லாம் ராஜாவாக இருந்தவர். விதிவத் சர்வம், எல்லாம் விதிப்படி சாஸ்திரப்படி கல்யாணத்தை பண்ணினார். வைவாகிக்கம் விதிம் சகார, அதுக்கப்புறம் அவர் விவாக விதியை அந்த சாஸ்திரம் எப்படி சொல்லிருக்கோ அதுபடி கல்யாணம் பண்ணி கொடுத்தார். एवं दारग्रहं कृत्वा वानर आस्यः परन्तप स्थितः तत्रैव मनसा दह्यमानेन च अन्वहम्. பரந்தபான்னு கூப்பிட்றார், வியாசரை பார்த்து கூப்பிட்றார். பரமமான தபசை உடையவரேன்னு அர்த்தம் எடுத்துக்கிட்டீங்க. ஸோ அப்படி தபசை உடைய வியாசரே ஏவம் தாரகிரகம் கிருத்வா, இப்படி பொண்டாட்டின்னு அடைஞ்சேன், அவளை கல்யாணம் பண்ணிட்டேன். வானர ஆசிக, ஆனால் குரங்கு மூஞ்சி தான், எனக்கு ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அதோடு கல்யாணம் பண்ணிட்டேன் நான். ஸ்திதக தத்ரையேவ
அப்படியே அப்படியே அந்த வீட்லேயே இருந்தேன் நான், அவள் கூடயே இருந்தேன் நான். மனசா தக்கியமானேன், மனசெல்லாம் எரியுறது. ஐயோ இப்படி மூஞ்சி இப்படி பருவதர் பண்ணி விட்டுட்டாரே, என் மூஞ்சி இப்படி ஆயிடுதே அப்படின்னு மனசில் புழுங்கின்றது. தக்கியமானேன மனசாச்சா அன்பகம். டெய்லி டெய்லி வருத்தப்பட்டுட்டே அந்த இடத்துல இருந்தேன். ஏவம் தாரகிரஹம் கிருத்வா வானர ஆஸ்யஹ பரந்தப பிதஹ தத்ரைவ மனசா தக்யமானேன ச அன்வஹம் யதா கச்சத் ராஜசுதா சேவார்த்தம் மம சந்நிதௌ அபவம் துக்க சந்தப்தஹ ததா அஹம் வானர ஆனனஹ. யதா அகச்சத் ராஜசுதா, என்ன எங்கிட்ட வருவள் சேவார்த்தம். யதா அகச்சத் ராஜசுதா, ராஜசுதா தமயந்தி. ஸோ தமயந்தி எனக்கு வந்து சேவை பண்ணுறதுக்காண்டி வருவா, கணவனாச்சே எல்லாம் செய்து பணிவிட செய்கிறதுக்கு வருவள். மம சந்நிதம், என்னோட சந்நிதியில் வரும்போது துக்க சந்தப்தக, நான் ரொம்ப துக்கப்படுவேன். ஐயோ பாவி இவள் என்ன போய் கல்யாணம் பண்ணிட்டாளே அப்படின்னு நான் வருத்தப்படுவேன். ததா அகம் அபவ வானர ஆனனக அபவம், வானர மூஞ்சியோடு நான் இப்படி இருக்கேனேன்ட்டு சொல்லி ரொம்ப துக்கப்படுவேன் நான். யதா அகச்சத் ராஜசுதா சேவார்த்தம் மம சந்நிதௌ அபவம் துக்க சந்தப்தஹ ததா அகம் வானரானனஹ. தமயந்தி து மாம் வீக்ஷ்ய பிரஃபுல்லவதன அம்புஜா சோகம் வானர வக்த்ரத்வாத் ந சகார கதாச்சன. ஸோ தமயந்தி ஆனால் என்ன பார்த்து, என் மூஞ்சியை பார்த்து, மாம் பீட்சியை என்ன பார்த்து, பிரஃபுல்ல வதன அம்புஜா, நல்ல மூஞ்சி மலர்ந்து தான் இருப்பேன். அவளுக்கு இந்த வருத்தமெல்லாம் கிடையாது, மூஞ்சி மலர்ந்த தாமரை போல் தான் அவளுக்கு இருக்கும். சோகம் வானர வக்திரத்வாத், என்னோட மூஞ்சி இப்படி வானரமாக இருக்கே அப்படின்னு நினைக்கவே மாட்டான். நான் சோகம் ந சகாரா கதாச்சன, ஒரு பொழுதும் அவள் என்னோட மூஞ்சியை பார்த்து சோகப்படவே இல்லை. தமயந்தி து மாம் வீக்ஷ்ய பிரஃபுல்லவதன அம்புஜா சோகம் வானர வக்த்ரத்வாத் ந சகார கதாச்சன. ஏவம் கச்சதி காலே து சகசா பர்வதः முனிः குர்வன் தீர்த்தானி அநேகானி द्रष्टुं मां समुपागतः. அப்பா இப்படி காலம் போயிட்டே இருக்கு, காலே கச்சதி, காலம் போயிட்டே இருக்கு. சகசா பர்வதம், திடீர்னு ஒரு நாளைக்கு பார்த்தா பர்வதர் வந்து நிற்கிறாருங்க. இவர் சாபம் கொடுத்துட்டு இவர் 2 பேரும் சாபம் கொடுத்துட்டா இல்லையா, அவருக்கு இப்போ சொர்க்கலோகத்து போக முடியாதே. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, தீர்த்தானி அநேகானி குருவன், எல்லா தீர்த்த ஸ்தானங்களுக்கெல்லாம் போயிட்டார். நிறைய க்ஷேத்திரங்கள்லாம் தீர்த்தாரணம் போயிட்டு இப்போ வராரு இங்கே. நாரதர் எப்படி இருக்கார் பார்க்கறதுக்கு. திரஷ்டும் மாம் சம்மு உபாகதக, என்னை பார்ப்பதற்காக பர்வதரங்க வந்தார். एवं गच्छति काले तु सहसा पर्वतः मुनिः कुर्वन् तीर्थानि अनेकानि द्रष्टुं मां समुपागतः. मया तीमानितः प्रेम्णा पूजितश्च यथा विधि आसेन आसने दिव्ये वीक्ष्य मां दुःखितः हि अभूत्. அதிமானிதகமயா, ரொம்ப கொண்டாடினே அவரை. அப்பா வந்தியே அப்படி சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அவரை வரவழைச்சி பிரேம்ன ஆசையோடு பூஜிதஷ யதாவிதி. ஒரு முனிவர் வந்தாரே, எப்போவுமே ஒரு கிரகஸ்தாசிரமம், இப்போ கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கார் நாரதர். ஸோ அதிதி வந்திருக்கார் அவரை பொறுத்த வரைக்கும். ஸோ அதிதி சத்காரெல்லாம் நல்லா பண்ணுறார். பூஜிதஷ யதாவிதி, அதிதி சத்காரம் எப்படி பண்ணணுமோ அந்த விதிப்படியே பண்ணினார். ஆசீனக்கா உட்காத்தி வச்சார், ஆசனத்தில் உட்காந்துருக்கார். திவ்யே ஆசனே ஆசீனக்கா, திவ்யமான ஆசனம் போட்டிருக்கார், அதில் உட்காந்துருக்கார். வீட்சியமாம், அவர் என்ன பார்த்துட்டு ரொம்ப வருத்தமாயிடுது அவருக்கே. இப்படி சாபம் கொடுத்ததே தப்போ அப்படின்னு நினைக்கத்தக்கனா அவருக்கு வருத்தமாயிடுது. துக்கிதகா அபூத்து, அந்த பர்வதர் என்னை பார்த்து துக்கப்பட்டார். मया अतिमानितः प्रेम्णा पूजितश्च यथा विधि आसीनः आसने दिव्ये वीक्ष्य मां दुःखितः हि अभूत्. राधे कृष्ण मैम. कृतदारं वानर आस्यं दीनं चिन्तातुरं वृषं दयावान् माम् उवाच इदं पर्वतः मातुलं कृशम्. கிருத்ததாரம் வானராசியம், ஐயோ ஒன்று கல்யாணம் பண்ணிட்டு இருக்காளா அப்படின்னு பார்க்குறாரு இவர். ஸோ வானராசியம், வானர முகத்தை உடைய தீனமாக இருக்கக்கூடிய சிந்தாதுரம் பிருஷம் சிந்தாதுரம், ரொம்ப கவலையோடு இருக்கக்கூடிய நாரதரை, கிருத்ததாரம் கல்யாணம் வேற ஆயிடுத்து அப்படின்பட்ட நாரதரை தயாவான், இப்போ தயையோடு கூடியட்டார். யார், பர்வதற்கு ரொம்ப தயை ஆயிடுது.
மாமுவாச்சா என்னை பார்த்து சொன்னார் பர்வதக பர்வதர் சொல்கிறார் மாதுளம் மாதுளம்னா அவருடைய மாமா இல்லையா பர்வதர் வந்து அக்கா பிள்ளை சொன்னோம் ஏற்கனவே அப்போது பர்வதருக்கு நாரதர் மாமா ஸோ மாதுளம் மாம் என்னை பார்த்து உவாச்ச இதம் கிருஷம் நான் மெலிஞ்சி வாடி கிடக்கேன் கல்யாணம் ஆயிடுது அப்படி இருக்கக்கூடிய என்னை பார்த்து மாமாவான என்னை பார்த்து பர்வதர் பேசினார் தயையோடு பேசுகிறார் கிருததாரம் வானர ஆஸ்யம் ஈனம் சிந்தாசுரம் வ்ருஷம் தயாவான் மாம் வாச்ச இதம் பர்வதக மாதுலம் வ்ருஷம் மயா நாரதகோ மயா நாரதகோபாத்வம் சக்தः அசி முனிசத்தம நிஷ்கிருதிம் தஸ்ய சாபஸ்ய கரோமி அத்ய நிஷாமய. நாரதரே நாரத மயா கோபாத் ரொம்ப கோபத்தோடு ஒன்று நான் அன்றைக்கி சபிச்சிட்டேன். ஸோ சப்தக அசி என்னால் நீ சபிக்கப்பட்டிருக்கிறாய் முனிவரே நாரதரே. நிஷ்கிருத்தியம் தசியா அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். நான் அந்த பாவத்துக்கு நான் பண்ணின அந்த கோபத்தில் பண்ணின சாபத்துக்கு ஒரு பிராயச்சித்தம் நிஷ்கிருத்தின பிராயச்சித்தம் தஸ்ய சாபஸ்ய அந்த சாபத்தோட பிராயச்சித்தத்தை அத்திய கரோமி நிஷாமய நான் இப்போ உங்களுக்கு பண்ண போகிறேன் அதை கேளுங்கள் அப்படிங்கிறார். கேளுங்கள் பாருங்கள் ரெண்டுமே நிஷாமயானுங்கிற மீனிங்கில் வந்துடும். மயா நாரதகோபாத்வம் சப்தக அசி முனிசத்தம நிஷ்கிருதிம் தஸ்ய சாபஸ்ய கரோமி அத்ய நிஷாமய. பவத்வம் சாரு வதனஹ மம புண்யேன நாரத திருஷ்ட்வா ராஜசுதாம் சித்தே கிருபா ஜாதா மம அதுனா. மம புண்ணியேன நான் புண்ணியம் சம்பாதி வச்சிருக்கேன் இல்லையா அந்த புண்ணியத்தினால துவம் சாருவதனக பவ நீ அழகிய மூஞ்சியுடையவனாக ஆவாய் சாபத்துக்கு நிவாரணம் சொல்லிட்டாரு இப்போ. ஸோ என்னுடைய அந்த புண்ணியத்தை நீ எடுத்துக்கோ அந்த புண்ணியத்தினால நீ இப்போ நல்ல அழகான மூஞ்சியோட பவ ஆகுவாய். திருஷ்டுவா ராஜசுதா எனக்கு அந்த பெண்ணை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இந்த ராஜசுதாம் யார் தமயந்தி தமயந்தியை பார்த்து கிருபா ஜாத்தா சித்தே என்னுடைய மனசில் மாமா அதுனான என்னுடைய மனசில் ஒரு கிருப்பை ஏற்பட்டு கொடுத்து அதனால நான் இப்போ உனக்கு வந்து பிராயச்சித்தத்தை கொடுத்துட்டேன்னு சொல்கிறேன். பவத்வம் சாரு வதனஹ மம புண்யேன நாரத திருஷ்ட்வா ராஜசுதாம் சித்தே கிருபா ஜாதா மம அதுனா. நாரத உவாச்ச மயாபி பிரவணம் சித்தம் கிருத்வா ஸ்ருத்வா அஸ்ய பாஷிதம் அனுக்ரஹः கிருதः சத்யः தஸ்ய தாபஸ்ய தக்ஷணாத். ஓகே எனக்கும் நாரதர் இப்போ வியாசர் சொல்லிட்டு இருக்கார் எனக்கும் ரொம்ப இதாகிடுது வினயம் ஆகிடுது நானும் ரொம்ப வினயம் ஆகிட்டேன் இப்போ நானும் சாபம் கொடுத்துருக்கேன் அவருக்கு. அதனால பிரவணம் சித்தம் என்னுடைய மனமும் அப்படியே உருகி வினயமாகி ஸ்ருத்வா அஸ்ய பாஷிதா அவருடைய வார்த்தையை கேட்டதுனால அனுகிரக கிருத்தக அவருக்கு நானும் ஒரு அனுகிரகத்தை பண்ணினேன். சத்யகா தஸ்ய சாபஸ்ய தட்சணாத் அந்த க்ஷணமே நான் அவருக்கு கொடுத்த சாபத்திலிருந்து ஒரு விலக்களித்து அவருக்கும் நான் அனுகிரகத்தை பண்ணினேன். நாரத உவாச்ச மயாபி பிரவணம் சித்தம் கிருத்வா ஸ்ருத்வா அஸ்ய பாஷிதம் அனுக்ரஹः கிருதः சத்யः தஸ்ய சாபஸ்ய க்ஷணாத். வாகினேய தவாபி அஸ்து கமனம் சுரசத்மனி சாபஸ்ய அனுக்ரஹः காமம் கிருதः அயம் பர்வதா அதுனா. பர்வதரே பர்வத. ஸோ பாகினேய சிஸ்டரோடு பிள்ளையே அப்படின்னு அர்த்தம். பாகினேயன மர்மானேன்னு அர்த்தம். தவாபி அஸ்து கமனம் நீயும் இனிமேல் சொர்க்கலோகத்துக்கு போகலாம். இப்போ அவர் என்ன சொல்லியிருந்தார் நீ சொர்க்கத்துக்கு போக முடியாது பூமியிலே சுற்றிட்டு இருக்கணும்னார். இப்போ நீ இனிமேல் சுரசத்மனி கமனம் நீ தேவலோகத்தில் நீ போகலாம் இனிமே. சாபஸ்ய அனுகிரக நான் சாபத்துக்கு விமோச்சனம் கொடுத்துட்டேன் அனுகிரகம் பண்ணிட்டேன். காமம் கிருத்தோயம் கண்டிப்பாக நான் நிச்சயமாக பண்ணியாச்சு பர்வதா அது நான் இப்போவே உனக்கு அந்த சாபத்திலேருந்து விளக்கை கொடுத்துட்டேன்ட்டார் அவர். வாகினேய தவாபி அஸ்து கமனம் சுரசத்மனி சாபஸ்ய அனுக்ரஹः காமம் கிருதः அயம் பர்வத அதுனா. நாரத உவாச்ச ஜாதः அஹம் சாருவதனः வச்சனாத் தஸ்ய பஷ்யதः
राजपुत्री तु सन्तुष्टा मातरं प्राह सत्वरम्. ஸோ நாரதர் சொல்லிட்டு இருக்கார், ஜாத்தோகம் சாருவதனக, நான் அழகான மூஞ்சியோடனே உடனே ஆயிட்டேன். தசிய வச்சனா பஷ்யத்தக பார்த்துட்டே இருக்கார். பார்த்துட்டே இருக்க சமயத்துலேயே மூஞ்சி மாறி போயிடுது, நார்மல் மூஞ்சி வந்துடுது. ராஜபுத்திரிச்சு சந்துஷ்டா, ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா ராஜபுத்திரி. மாதரம் பிராக சத்வரம், உடனடியாக போய் அம்மாட்ட போய் சொல்கிறா, அம்மா பாருன்ட்டு. नारद उवाच जातो अहं चारुवदनः वचनात्तस्य पश्यतः राजपुत्री तु सन्तुष्टा मातरं प्राह सत्वरम्. मातः ते सुमुखः जातः जामाता च महाद्युतिः वचनात् पर्वतस्य अद्य मुक्तशापः मुनेः अभूत्. மாதக, அம்மா ஜாமாதா தவ, உன்னுடைய மாப்பிளை, ஜாமாதான மாப்பிளை, உன்னுடைய மாப்பிளை சுமுக ஜாத்தக, அழகான மூஞ்சியோடு வந்துட்டார் அவர். இப்போ மகாத்யுதிக்கு ஒளி பொருந்தி இருக்கார் அவர். ஸோ பர்வதசிய அத்திய வச்சனாத், இன்னைக்கு பர்வதர் வந்தார். அவருடைய வச்சனத்தினால, அவர் சொன்னதுனால முனேகே, அந்த முனிவருடைய முக்தசாபக அபூத், அந்த முனிவருடைய சாபத்திலிருந்து அவர் முக்தனாயிட்டார், விடுதலை அடைந்து விட்டார். मातः ते सुमुखः जातः जामाता च महाद्युतिः वचनात् पर्वतस्य अद्य मुक्तशापः मुनेः अभूत्. तच्छ्रुत्वा वचनं राज्ञा कथितं तत्तु राजनी ययौ द्रष्टुं मुनिं तत्र सञ्जयः प्रीतिमान् तदा. ஸோ ராஜ்ஞா வச்சனம் தத் ஸ்ருத்வா, ராணி சொல்லிட்டா. ராணி வந்து ராஜனி ராஜா கிட்ட போய் சொல்லிட்டா இந்த வார்த்தையை, இந்த மாதிரி நம்ம மாப்பிள்ளை நல்லா ஆயிட்டார் அப்படின்னு. ஸோ கதிதம் சொல்லப்பட்டது. ஸோ முனிம் தத்ர திரஷ்டும் யயௌ, இப்போ ரெண்டு பேருமா கிளம்பி வரா யாரை, நாரதரை பார்க்குறதுக்கு. சஞ்சயகா பிரீத்திமான் ததா, சஞ்சய ராஜா ரொம்ப ஹாப்பியாவா ஒய்ஃபை அழிச்சுட்டு ரெண்டு பேரும் முனிம் திரஷ்டும் யயௌ, முனிவரை பார்க்க கிளம்பினார்கள். तच्छ्रुत्वा वचनं राज्ञा कथितं तत्तु राजनी ययौ द्रष्टुं मुनिं तत्र सञ्जयः प्रीतिमान् तदा. धनं समर्पितं राज्ञा सन्तुष्टेन तदा महत् मह्यं च भागिनेयाय पारिवर्गं महात्मना. தனம் சமர்ப்பித்தம், நிறைய தனம் கொடுத்தார் அவர், நிறைய பணம் அவர் நிறைய, ஏன்னா முன்னாடி கோவத்தில் எதாவது கொடுத்துருக்க மாட்டாரா இருக்கும், பிட்சு தானே இருக்கட்டும் அப்படின்ட்டு. இப்போ நிறைய தனமெல்லாம் கொடுத்துருக்கார் ராஜா. சந்துஷ்டேன, ஏன்னா ஹாப்பி ஆகிட்டார் அவர், அதனால அவர் நிறைய மகத்து தனம், நிறைய தனம் கொடுத்தார். மஹ்யம் ச பாகினே, எனக்கு மட்டும் இல்லை என்னுடைய அக்கா பிள்ளைக்கும் பர்வதற்கும் கொடுத்தார். பாரிபர்கம்னு அது கிஃப்ட்டு. மகாத்மனா, மகாத்மாவான அந்த சஞ்சயன் எங்களுக்கெல்லாம் நல்ல கிஃப்டெல்லாம் கொடுத்தாரு. धनं समर्पितं राज्ञः सन्तुष्टेन तदा महत् मह्यं च वाहिनेयाय पारिवर्गं महात्मना. एतत्ते सर्वम् आख्यातं वर्तनं यत् पुरातनं मायाया बलमाहात्म्यं हि अनुभूतं यथा मया. மாயாயாக, ஓகே. ஏற்றது சர்மா எல்லாம் சொல்லிட்டேப்பா வியாசரே, நீ கேட்டதெல்லாம் சொல்லிட்டேன். எப்படி எப்படி மாயை எப்படியெல்லாம் படுத்தும், என்னையே நான் படுத்திருக்கு, இப்படி நான் ஒரு கிரகசாஸ்திரமத்தில் போய் பூந்துக்கிற மாதிரி ஆயிடுத்து பார்த்தியா, இந்த மாயையெல்லாம் உனக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ சர்வமாக வர்த்தனம் யத் புராதனம், முன்னாடி நடந்தது, எல்லாம் முன்னாடி நடந்த விஷயங்கள் இதெல்லாம். மாயாயாக பலம், இந்த மாயையோட பலம் எப்பேற்பட்டது, பலத்தோட மகாத்மியத்தை சொல்லியிருக்கேன். ஹி அனுபூதம் ததா மையா, நானே அதை அனுபவிச்சிருக்கேன். அதனால் மாயை எப்படி படுத்தும் ஏதா படுத்தும் இல்லை கேட்கவே கேட்காதே, அது எல்லாரையும் படுத்தி ஆட்டி வைக்கும் என்று சொல்கிறேன். एतत्ते सर्वमाख्यातं वर्तनं यत् पुरातनं मायायाः बलमाहात्म्यं हि अनुभूतं यथा मया. संसारे अस्मिन् महाभाग माया गुणकृते अनृते तनु वृत्तु सुखी नास्ति न भूतः न भविष्यति. மகாபாகியமுடைய வியாசரே, அஸ்மின் சம்சார, இந்த சம்சாரத்தில் மாயா குணகிருத்தே அன்றுத்தே, அன்றுத்தம்னு இது உண்மை கிடையாது, பொய், இந்த மித்யா இல்லையா, உலகமே மாயை, உலகமே பொய். ஸோ இந்த மாயை குணத்தால் செய்யப்பட்ட இந்த சம்சாரத்தின் இந்த வாழ்க்கையில் தனுபிருத்து, உடலை எடுத்தவன், தனுபிருத்துன்னு தன்ன உடம்பை எடுத்த எல்லாருமே து சுகி நாஸ்தி, யாருக்கும் சுகம் கிடையாது.
மாயையில் மூழ்கி மயக்கத்தில் தான் இருக்கணுமே தவிர சுகம்னு நினச்சிக்கணும். சுகம் உண்மையான சுகமே கிடையாது, எல்லாருமே துக்கம்தான் மொத்தத்தில். சுகி நாஸ்தி ந பூத்தக ந பவிஷதி. சுகமாக இருக்கிறவன் முன்னாடியும் கிடையாது, பின்னாடி வரப்போகிறதும் இல்லை. संसारे अस्मिन् महाभाग माया गुणकृते अन्ते तनुग्रस्तु नास्ति न भूतः न भविष्यति. कामक्रोधौ तथा लोभः मत्सरः ममता तथा अहङ्कारः मदः केन जिताः सर्वे महाबला. கேன ஜிதா கொஞ்சம் மீட்டர் கொஞ்சம் மாறுவாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. கேன ஜிதாக கரெக்ட் தான். அவ்வளோதான், அப்படி கண்டினியூஸாக படிக்க வேண்டியது. ஸோ காமக்ரோதம் லோபம் இந்த மூணு தான் மகாக்கேடு. இந்த 6 எதிரிகள் உள்ளே இருக்கானா கூட இந்த காமம், ஆசைப்படுறது, கோபம், அப்புறம் லோபம், இதுக்கெல்லாம் மெயினான பேஸ் வந்து லோபம் தான், பேராசை. அதுதான் காமத்தை ஏற்படுத்துறது, குரோதத்தை ஏற்படுது. இந்த மூணும் மாத்சரியம் மமதா இதெல்லாம் பின்னாடி வரக்கூடியது. மாத்சரியம் மமதா அகங்காரம் மதம் இதெல்லாம் அதோட பின்னாடி வரக்கூடியது. ஸோ மாத்சரியம் போட்டா போட்டி, உன்னோட நம்ம காரணம் ஆகணும். அப்புறம் என்னோடு சொல்கிறது, அகங்காரம் நான் சொல்கிறது, மதம், அதெல்லாமே இதெல்லாம் யாருமே ஜெயிக்க முடியாது. சர்வே மகாபலாக எல்லாமே மகாபலம் பொருந்திய பாவங்கள். இதெல்லாம் மாயையோட விகாரங்கள். இதெல்லாம் கேனஜிதாக யார் ஜெயிக்க முடியும்? யாரால் ஜெயிக்கப்பட்டிருக்கு? இதெல்லாமே யாரும் ஜெயிக்கல, எல்லாம் இதுக்கு அடிமையாக தான் இருக்கா. காம க்ரோதௌ ததா லோபஹ மத்சரஹ மமதா ததா அஹங்காரஹ மதஹ கேன ஜிதாஹ சர்வே மகாபலாஹ. சத்வம் ரஜஸ்தமश्चैव குணாः த்ரய இமே கில காரணம் பிராணினாம் தேக சம்பவே சர்வதா முனே. ஸோ 3 குணங்கள், திரயகுண 3 குணங்கள் எப்பவுமே இருக்குது. சத்துவம், ரஜஸ், தமஸ், இந்த 3 திருப்பி வருது இல்லையா? இமே கில காரணம். இதுக்கெல்லாம் இந்த மாயைக்கெல்லாம் என்ன காரணம்னு ஆராய்ஞ்சு பார்த்தா அந்த 3 குணங்கள் தான் காரணமாக இருக்குது. பேஸாக அதில் தான் வருது. 3 குணங்கள் கலங்கி தான் மொத்தமே சிருஷ்டியாக ஆரம்பிக்கிறது. அதனால இதுக்கெல்லாம் காரணமே இந்த 3 குணங்களோடு மனுஷன் இருக்கான். பிராணினாம் தேக சம்பவே, தேகத்தோடையே இந்த 3 குணங்களும் வந்துடுது. தேக சம்பவத்துக்கு போது இந்த 3 குணங்கள் தான் முக்கியமான காரணம். ஹே முனே, முனிவரே, யாரு வியாசரே கூப்பிடுறேன். சத்வம் ரஜஸ்தமश्चैव குணாः த்ரய இமே கில காரணம் பிராணினாம் தேக சம்பவே சர்வதா முனே. கஸ்மிஞ்சித் சமயே வியாச வனே அகம் விஷ்ணுனா சஹ கச்சன் ஹாஸ்ய வினோதேன ஸ்ரீ பாவம் கமிதஹ க்ஷணாத். இன்னொரு கதை சொல்றேன் இப்போ. கஸ்மின்சித் சமயே, ஒரு சமயத்தில் வியாசரே, வனே அகம் விஷ்ணுனா சகா, ஒரு சமயத்தில் நான் வந்து விஷ்ணுவோட கூட நடந்துட்டு இருந்தேன், அவர் கூட போயிட்டு இருந்தேன். கச்சன் ஹாஸ்ய வினோதம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அவரோட ரொம்ப ஹாஸ்யமாக பேசி சிரிச்சுட்டு விளையாடிட்டு அப்படி நாங்கள் 2 பேரும் போயிட்டு இருந்தோம். ஸ்ரீபாவம் கமிதக க்ஷணாத், ஒரு க்ஷணத்தில் என்ன பொண்ணாக்கி விட்டாரே இந்த விஷ்ணு அப்படின்ற. ஒரே செகண்டு நான் பொண்ணே ஆயிட்டேன் ஒரு சமயம் விஷ்ணுவால அப்படிங்கிறார். கஸ்மிஞ்சித் சமயே வியாச வனே அகம் விஷ்ணுனா சஹ கச்சன் ஹாஸ்ய வினோதேன ஸ்ரீ பாவம் கமிதஹ க்ஷணாத். ராஜபத்னித்வம் ஆபன்னஹ மாயாபல விமோஹிதஹ புத்ராஹ பிரசூதா பஹவஹ கேஹே தஸ்ய நிருபஸ்யஹ. அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தா, நான் பெண்ணானதுக்கப்புறம் ஒரு ராஜாவுக்கு பொண்டாட்டி ஆகிட்டேன். ராஜாவை கல்யாணம் பண்ணி ராஜபத்திரித்துவம், ராஜாவுடைய மனைவியாக நான் அடைந்தேன். அப்படி போயினேன். மாயாபல விமோதி, எல்லாம் மாயையோட காரியம். இது எல்லாமே மாயாபல விமோகிதக, மாயையோட இதில் மோகத்தை அடைந்து இப்படி பெண்ணாகி புத்திராக பிரசூதா, நிறைய குழந்தையில வேற பெற்றேன் பொண்ணாயிட்டு. பகவகா புத்திராக பிரசூதா, நிறைய பிரசவிச்சேன். கேஹே தஸ்யா நிருபஸ்யா, அந்த ராஜாவோட வீட்டில் அவருக்கு நிறைய குழந்தைகளை பெற்றெடுத்தேன். ராஜபத்னித்வம் ஆபன்னஹ மாயாபல விமோஹிதஹ புத்ராஹ பிரசூதா பஹவஹ கேஹே தஸ்ய நிருபஸ்யஹ. व्यास उवाच
संशयः अयं महान् साधो श्रुत्वा ते वचनं किल कथं नारी त्वम् आपन्नः त्वं मुने ज्ञानवान् वृषम्. வியாசருக்கு சந்தேகம் வந்துடுது. சம்சயோய மகா சாதோ மகான் ரொம்ப சந்தேகம், பெரிய சந்தேகமாக இருக்குது. ஹே சாதோ, ஹே நாரதரே, சுத்வாத்தே வச்சனங்கில உன்னோட வார்த்தையை கேட்டு எனக்கு பயங்கர சந்தேகம் வருது. நீங்கள் பெரிய புத்திசாலி, ஞானவான், நல்ல ஞானமுடையவர், புருஷம் ஞானவன், நல்ல ஞானமுடையவர். முனே கதம் நாரித்துவம் அப்பனகாத்துவம், நீ எப்படி தான் பெண்ணா ஆனாய் அப்படின்னு கேட்குறார் வியாசர். व्यासोवाच संशयः अहम् अयं महान् साधो श्रुत्वा ते वचनं किल कथं नारी त्वम् आपन्नः मुने ज्ञानवान् वृषम्. कथं च पुरुषः जातः ब्रूहि सर्वम् अशेषतः कथं पुत्राः त्वया जाताः कस्य राज्ञो गृहे अञ्जसा. கதம் சா புருஷக ஜாத்தகா, அந்த புருஷன் எப்படி வந்தான்? நீ யாரையோ கல்யாணம் பண்ணேன், ராஜா கல்யாணம் பண்ணேன்னு சொல்கிறேன், அந்த புருஷன் எப்படி வந்தான்? ப்ரூஹி சர்வமே அசேஷத்தக, மிச்சம் இல்லாமல் எல்லாம் கிளீனாக விஸ்தாரமாக எனக்கு சொல்லு இந்த கதையை. கதம் புத்திராகா துவயா ஜாத்தாக, உங்களுக்கு எப்படி குழந்தையெல்லாம் பிறந்தது? கசிய ராஜ்யகா, எந்த ராஜாவோட குழந்தைகள், எந்த ராஜாவோட வீட்டில் அஞ்சசா கிரக, ஈஸியாக அந்த ராஜாவோட வீட்டுக்கு போயிட்டு அவளுக்கு குழந்தைகளை விற்று கொடுத்தாலே அந்த கதையெல்லாம் விஸ்தாரமாக சொல்லுங்கோ. कथं च पुरुषः जातः ब्रूहि सर्वम् अशेषतः कथं पुत्राः त्वया जाताः कस्य राज्ञः गृहे अञ्जसा. एतदाख्या हि चरितं मायाया महत् अद्भुतं मोहितं च यया सर्वम् इदं स्थावरजङ्गमम्. ஸோ மாயாயாக மகத் அத்புதம், இது பயங்கர அற்புதமாக இருக்கே. ஒரு ஆணை பெண்ணாயிட்டா குழந்தை பக்கம் எல்லாம் எடுத்து இந்த கதையை, அந்த அற்புதமான கதையை, ஆக்கியாகி சரிதம், இந்த சரித்திரத்தை எனக்கு சொல்லுங்கோ. மோகிதம் சர்வமிதம், இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஸ்தாவரங்களும் ஜங்கமங்களும், மூவிங் அண்ட் நான் மூவிங், அந்த சராச்சரமுமே மோகிதம் யயா, இந்த மாயையால் மோகத்துக்கு ஆட்படுறதே அந்த கதையை சொல்லுங்கோன்னு கேட்குறேன். एतद् आख्याहि चरितं मायाया महत् अद्भुतं मोहितं च यया सर्वम् इदं स्थावरजङ्गमम्. न तृप्तिम् अधिगच्छामि शृण्वन् तव कथामृतं सर्वग्रन्थार्थतत्त्वं च सर्वसंशयनाशनम्. எனக்கு திருப்தியே வரல, கதை கேட்டு கேட்டு திருப்தி வரலையா? வியாசருக்கு சொல்கிறார், உங்கள் கதையெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கோ, கேட்டுகிட்டே இருக்கேன், நான் திருப்தி மதிகச்சாமி, திருப்தி ஏற்படலை எனக்கு. சுண்வன் தவ கதாமிருதம், உங்களுடைய கதை கேட்க கேட்க ஆசையாக இருக்கேன் எனக்கு. ஒரு கதை அமிர்தமாக இருக்குது. சர்வ கிரந்த அர்த்த தத்துவத்துவம், அதாவது எல்லா கிரந்தங்களையும் சொன்னால் அந்த மாயையோட கதை இவ்வளோ அழகாக சொல்ல முடியாது. உங்களோட கதை மாதிரி இருக்கிற ஒரு மாயையோட அற்புதத்தை வேறு எந்த கிரந்தத்துலையும் பார்க்க முடியாது. அப்படி எல்லா கிரந்தங்களுடைய அர்த்த தத்துவத்துவம், இந்த மாயையோட மகிமையாகப்பட்ட அந்த தத்துவத்தை சர்வ சம்சய நாசனம். ஸோ இதை கேட்டானா எல்லாம் மாயைங்கிறது நன்னா புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த மாயை ஜெயிக்கிறது ஈஸி. முதல்ல மாயையோட இதை குணத்தை அறிஞ்சால் தான் மாயை ஜெயிக்க முடியும். மாயை என்னெல்லாம் பண்ணும், ஏமாத்துங்கிறது தெரியணும். ஸோ அதனால சம்சயத்தை நாசப்படுத்தக்கூடிய அந்த கதையை எனக்கு சொல்லுங்கோ. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसंस्क्यां संहितायां षष्ठस्कन्धे नारदस्य माया दमयन्त्या सह विवाहवर्णनं नाम सप्तविंशोऽध्यायः. सर्वं जगदार्पणमस्तु. अथ अष्टविंशोऽध्यायः. नारदौ उवाच निशामय मुनिश्रेष्ठ गदतो मम सत्कथां माया बलं सुदुर्ज्ञेयं मुनिभिः योगवित्तमैः. நாரதர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கார். கேளுங்கப்பா, கேளு முனிஸ்ரேஷ்டரே, நாரத வியாசரே கேளுங்கோ. கதத்தோ மைய, நான் சொல்கிறேன், சத்கதாம், நல்ல கதை, நல்ல கதையை சொல்கிறேன், நீ அதை கேளுங்கோ. நான் சொல்லும்போது கேளுங்கோ. மாயாபலம் சூதுர்ஞேயம், அறியவே முடியாது. மாயை என்னெல்லாம் பண்ணுங்கிறத ரொம்ப சட்டுன்னெலாம் புரிஞ்சிக்க முடியாது. துர்ஞேயம், ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது. முனிபிகி யோகவித்தமகி, முனிவர்களால் கூட, யோகத்தில் அஷ்டாங்க யோகம் பண்ணுறவா, அப்படிப்பட்ட அந்த இதெல்லாம் யோகத்தை எல்லாம் அறிந்தவர்கள், அப்படி அறிந்தவர்களால் கூட அது அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிக்கவே முடியாது. அதை சொல்கிறேன், என்னோட கதையை சொல்கிறேன்னு சொல்கிறேன்.
गततो मम सत्कतां मायाबलं सुदुर्गेयं मुनिविञ्जोदवित्तमैः मायया मोहितं सर्वं जगत्स्थावरजङ्गमं ब्रह्मादि स्तम्भपर्यन्तम् अजया दुर्विभाग्यया. ஸோ பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் ஸ்தம்பன கீடான்னு அர்த்தம் புழு. ஸோ பிரம்மாலேருந்து ஒரு சின்ன புழு வரைக்கும் அஜயா அஜான்னு சொன்னான்னா மாயைன்னு அர்த்தம். அஜகான்னா புருஷன் பகவான், அஜா அப்படின்னா மாயை, அஜயான்னா மாயையால். ஸோ அந்த மாயாங்கிறது அது தேவி தானே, மாயங்கிறது வேறு எதுவும் இல்லை, தேவி தானே, பராசக்தி தான் மாயா ரூபிணியவா. ஸோ அந்த பிரம்மாலேருந்து ஆரம்பித்து ஒரு புழு வரைக்கும் இந்த மாயாதேவி என்ன பண்ணுறா, துர்விபாவியா எப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாருமே இந்த மாயைக்கு ஆட்பட்டு தான் ஆகணும். மாயையா மோகிதம் சர்வம், இந்த தேவியோட மாயினால் எல்லாருமே மோகத்தில் அடைகிறார்கள். ஜகத்து ஸ்தாவர ஜங்கமம், ஜகத்தில் உள்ள எல்லா அசையும் அசையா பொருட்கள் எல்லாத்துக்குமே இந்த மாயை ஆட்படும். மாயையா மோகிதம் சர்வம் ஜகத் ஸ்தாவர ஜங்கமம் பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்தம் அஜயா துர்விபாவ்யயா. कदाचित् सत्यलोकात्वै श्वेतद्वीपे मनोहरे गतः अहं दर्शन आकाङ्क्षी हरेः अद्भुतकर्मणः. கதாச்சித் ஒரு சமயம், ஏதோ ஒரு சமயத்தில் சத்தியலோகத்துலேருந்து வரார். நாரதர் 3 லோகத்துக்கும் போவார். பிரம்மலோகத்துக்கு போயிருக்கார், அப்பா இருக்காரு, சத்தியலோகத்துலேருந்து வரார். வை ஸ்வேத தீபே மனோகரே, ஸ்வேத தீபத்துக்கு வரார். ஸ்வேத தீபம் நிறைய 9 தீபங்கள் இருக்குது, நவ தீபம், அதில் ஒரு தீபம் ஸ்வேத தீபம். அங்கே தான் அனிருத்தனோட இடம், அனிருத்தன் இருக்கான் இல்லையா, ஸ்வேத தீபம்னு பேர். ஸோ மனோகரமான இந்த ஸ்வேத தீபத்துக்கு சத்தியலோகத்துலேருந்து நான் போனேன். கதோ அகம், நான் போனேன். தர்ஷன ஆகாட்சி ஹரேகே அத்புத கர்மனக, ஹரியாகப்பட்டவர் என்னெல்லாம் காரியம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு அந்த ஸ்வேத தீபத்துக்கு நான் போனேன். ஆகாங்ஷின்னு விரும்பி கொண்டு அந்த ஆசையில் நாங்கள் போனேன். வாதயன்மகதீம் வீணாம் स्वरतान विभूषितां गायत्रं गायमानस्तु साम सप्त स्वरान्वितम्. மகதீம் வீணா, மகதி என்று சொல்லக்கூடிய என்னுடைய வீணையை மீட்டிக்கொண்டு, வாதையன்னா அதை மீட்டிக்கொண்டு, ஸ்வர தான விபூஷிதம், அதாவது ஸ்வரங்கள் தானம் இதெல்லாம் வச்சுட்டு நல்ல கதிகமகத்தோடு நல்லா பாடிட்டு போனேன் நான், வீணையை மீட்டிட்டு. காயமானக தூ காயத்ரம் சாம, காயத்ரம்னு ஒரு சாமகானம் இருக்குது. நிறைய நரதந்திர சாமம் இருக்குது, பிருகத் சாமம் இருக்குது, சாமத்துக்கு நிறைய சாமகானங்களுக்கு பேர்லாம் இருக்குது. ஸோ இந்த காயத்ர சாமங்கிறத அந்த பாட்டை நான் பாடிட்டு, சப்தஸ்வரான்விதம் 7 ஸ்வரங்களோடு கூட அந்த பாட்டையும் பாடிட்டு வீணையை மீட்டிட்டு நான் போனேன் ஸ்வேத தீபத்துக்கு. दृष्टः मया देवदेवः चक्रपाणिः गदाधरः कौस्तुभ उद्भासित उरस्कः मेघश्यामः चतुर्भुजः. ஸோ அங்கே போனேன். பார்த்தா யாரை பார்த்தேன்னா தேவதேவனாகப்பட்ட பகவான் சக்கரபாணி, கையில் சக்கரத்தை உடைய அந்த விஷ்ணு, கதாதரக கதையோடு கூடியவர், கௌஸ்துபம் போட்டுருக்கார் கழுத்தில், உத்பாசித உரஸ்கக கௌஸ்துபம் அப்படியே பல டால் அடிக்கிறதான், உத்பாசனம்னு இது நல்ல ஒளி பொருந்தி இருக்கக்கூடிய கௌஸ்தபம், அப்படிப்பட்ட நெஞ்சோடு கூடியவர், உரஸ்னா நெஞ்சோடு கூடியவர். மேகஷ்யாம கலரில் இருந்தார். சதுர்புஜக 4 கைகளோடு இருந்த அந்த தேவதேவனே அந்த ஸ்வேத தீபத்தில் நான் பார்த்தேன். पीताम्बर परिधानः मुकुट अंगद राजितः लक्ष्म्या सह विलासिन्या क्रीडमानः मुदायुतः. ஸோ பீதாம்பரம் போட்டுருக்கார், பரிதானோட சுற்றின்னு இருக்கார். பீதாம்பரத்தால் சுற்றப்பட்ட அந்த இடுப்பு, முக்குட்ட அங்கத ராஜிதகா காத்தால் மேலே முகுடம் போட்டுருக்கார். அப்புறம் அங்கத தோல்வலை இருக்குது அவர் கையில். ராஜிதகன்னு விளங்கி கொண்டிருந்தார் அப்படி அழகா. லக்ஷ்மியா சக கூட யார் இருக்கா, லக்ஷ்மி இருக்கா. ஸோ விலாசின்யா ஒய்யாரமாக அவள் நெஞ்சில் உட்காந்துருக்கா இல்லையா. கிரீடமானகா முதாயுதகா சந்தோஷமாக விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய லக்ஷ்மியோடு இருந்தார்.
पीताम्बर परिधानः मुकुट अङ्कनादितः लक्ष्म्या सह विलासिन्या वीणमानः मुदायुतः वीक्ष्य मां कमला देवी गता अन्तर्धानम् अन्तिकात् सर्वलक्षणसम्पन्ना सर्वभूषणभूषिता அடுத்த ஸ்லோகம் नारीणां प्रवरा कान्ता रूपयौवनगर्विता सुप्रिया वासुदेवस्य वरचामीकरप्रभा ரெண்டாலே சர்வலக்ஷண சம்பன்னா, ரொம்ப லட்சணமாக இருக்கா லக்ஷ்மி. சர்வபூஷண பூஷிதா, எல்லா ஆபூஷணங்களும் அழிஞ்சிட்டு இருக்கா, நல்ல ஐஸ்வர்யமாக இருக்கா லக்ஷ்மி தேவி. நாரீணாம் பிரவரா, பெண்களிலேயே முதன்மையானவள், சிறந்தவள். பிரவரா முதன்மையானவள். காந்தா ரொம்ப விரும்பக்கூடியவள், பகவானுக்கு ரொம்ப பிரியமானவள். ரூப யவன கர்விதா, ஸோ ரூபம் அழகான ரூபம், நல்ல யவனமாக இருக்கா. அதில் ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு அந்த சௌண்டீரிய கர்வம் சொல்லுவோம், அப்படி ஒரு கர்வத்தோடு இருக்கா அவள். வாசுதேவச சுப்ரியா, வாசுதேவன் என்று சொல்லக்கூடிய பரவாசுதேவருடைய சுப்ரியா பிரியமானவள். வர சாமீகர பிரபா, சாமீகரம்னா கோல்டுன்னு அர்த்தம். வர சாமிக்கர பிரபா, நல்ல உருக்கிய தங்கம், அப்படிப்பட்ட அந்த பிரபை, அவளை பார்த்தா உருக்கின தங்கம் போல் கோல்டன் கலரில் இருக்கா லக்ஷ்மி. வீட்சியா, அவள் பார்க்குறா இப்போ. மாம்பீட்சியா, என்னை பார்த்தா அந்த லக்ஷ்மி தேவி, கமலா தேவி. மாம்பீட்சியா, கமலா ஆகப்பட்ட அந்த தேவி லக்ஷ்மி என்னை பார்த்து அந்தர்தானம் அந்திகாத் அந்தர்தானம் கதா, அவ்வளோதான் பக்கத்தில் இருந்தா இல்லையா இவ்வளோ நாழி. நான் வந்தேன்னு பார்த்த உடனே அந்தர்தானம் ஆயிட்டா, காணாம போயிட்டாவும். அந்தர்தானம் அகாத்துனா கதா என்ன போயிட்டா, அவள் வந்து மறைஞ்சிட்டா. ஒரு ஆம்பளை வந்திருக்கா, நம்ம எதுக்கு இங்கே நிற்கணும்னு நினச்சாலும் என்னவோ அந்தர்தியானம் ஆயிட்டா. वीक्ष्यमां कमला देवी गता अन्तर्धानमन्तिकात् सर्वलक्षणसम्पन्ना सर्वभूषणभूषिता नारीणां प्रवरा कान्ता रूपयौवनगर्विता सुप्रिया वासुदेवस्य वरचामीकरप्रभा अन्तर्गृहं गतां दृष्ट्वा सिन्धुजां व्यञ्जन अन्वितां मया पृष्टः देवदेवः वनमाली जगत्प्रभुः. உள்ள போயிட்டாளா அந்தர்கதாம், உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே போயிட்டாவோ. ஸோ அவளை பார்த்துட்டு திருஷ்டுவா, நான் அதை பார்த்துட்டு சிந்துஜாம், சிந்துன கடலில் தோன்றியவள் லக்ஷ்மி. ஸோ கடலில் தோன்றிய அந்த லக்ஷ்மி அப்படி போயிட்டான்னு பார்த்தோன்னே வெஞ்சன அன்விதாம், வெஞ்சனம்னு நல்ல லட்சணத்தோடு, வெஞ்சனம்னாலே என்னது எல்லாம் சாமுத்திரிகா லட்சணத்தோடு கூடியவள். அப்படிப்பட்ட அவள் உள்ளே போயிட்டான்னு பார்த்த உடனே மயா தேவதேவகா மயா பிருஷ்டகா, தேவதேவனான ஜெகநாதனை பார்த்து நான் கேட்டேன். வனமாலி ஜெகத் பிரபு, வனமாலை அணிந்தவர், ஜெகத்துக்கெல்லாம் பிரபுவானது அந்த பகவானை பார்த்து நான் கேட்டேன். भगवन् देवदेवेश पद्मनाभ सुरारिहन् कथञ्च मा गता दृष्ट्वा माम् आगच्छन्तम् अन्तिकात्. பகவானே, பகவான் தேவதேவர்களுக்கெல்லாம் ஈசனே, பத்மநாபனே, பத்மத்தை நாபியில் உடையவரே, சுர அரிஹன், தேவர்களுக்கு எதிரியான அசுரர்களை கொல்லக்கூடியவரே, சுர அரின அசுரர் அவர்களை கொல்லக்கூடியவரே, என்னை பார்த்துட்டு மாமன்னு லக்ஷ்மி. ஸோ திருஷ்டுவா மாம், என்னை பார்த்து ஆகஞ்சந்தம் அந்திகாத்து, நான் கிட்டக்க வரேன்னு பார்த்தா, நான் உள்ளே வரேன்னு பார்த்தா, நுழைஞ்சதை பார்த்தா, நான் அப்படி கிட்டக்க வர என்னை பார்த்து விட்டு மாம் திருஷ்டுவா கதம்சம் ஆகத்தா, நான் வந்ததை பார்த்துட்டு கூட லக்ஷ்மி ஏன் இப்படி உள்ளே போயிட்டா அப்படின்னு கேட்குறேன். ஒரு அவமரியாதை மாதிரி இருக்கு இல்லையோ பார்க்குறதுக்கு. ஒரு ஆள் வீட்டுக்குள்ளே வர டக்குனு உள்ளதுக்கு போனேன், உள்ளே போனான்னா, அதனால அவர் கேட்குறார், நாரதர் அப்படி கேட்குறாரு, என்னை பார்த்துட்டு ஏன் அவர் உள்ளே போனான்ட்டு. भगवन् देवदेवेश पद्मनाभ सुर अरिहन् कथं मागता दृष्ट्वा मागच्छन्तम् अन्तिकात्. ஒரு ஸ்லோகம். न अहं विटः न वा धूर्तः तापसः अहं जगद्गुरो जितेन्द्रियः जितक्रोधः जितमायो जनार्दन. ஜிதமாயக ஜனார்தன, ஜனார்தனனே. ஸோ ஜனங்களெல்லாம் பீடையிலேருந்து காப்பாற்றக்கூடியவருங்கிற அர்த்தத்தில் தான் ஜனார்தனான்னு பேர். அகம் விட்டக, நான் வந்து என் விடலை கிடையாது. விடலைன்னா விடலை பிள்ளையெல்லாம் வந்தாச்சுன்னா அதுக்கெல்லாம் இப்படி பார்த்துட்டு இருக்கும், துரிச்சு பார்த்துட்டு இருக்கோம், அதனால் பிடிக்காது, பெண்கள்லாம் போய்டும் அவ்வளோ. ஸோ அந்த மாதிரி நான் விடலை பிள்ளை ஒன்றும் கிடையாது, நான் தூர்த்தன், நான் கெட்டவெல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லை, ஒரு தபஸ்வி வந்திருக்கா வச்சுக்கோங்க, அப்போ கூட பெண்கள்லாம் டக்குன்னு உள்ளே போயிடுவா. ஏன்னா சன்னியாசி வரா அப்படிங்கிற சமயத்தில் அவளுக்கு ஏதாவது கொடுக்கணுங்கிற அர்த்தத்தில் கூட உள்ளே போகலாம்.
ஸோ அதனால நான் சன்னியாசியும் கிடையாது. ஹே ஜகத்துக்கெல்லாம் குருவே ஜிதேந்திரியக, நான் இந்திரியங்கள்லாம் ஜெயிச்சவன், என்னை பார்த்து யாருமே பயப்பட வேண்டாம், நான் ஜித இந்திரியன். ஜித குரோதக, எனக்கு கோபமும் கிடையாது. மாயையும் ஜெயித்தவன், ஜித மாயக, மாயா எங்கிட்ட நெருங்காது, நான் மாயையும் ஜெயித்தவன். அப்படி இருக்கும்போது ஏன் லக்ஷ்மி என்னை பார்த்துட்டு உள்ளே போனான்னு டவுட் கேட்குறேன். சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து.